ஓகே போட்டேன். தயாபாத்திரம் இதத்யாதிக்ஞானமம் யதீந்திர பிரவணம் ரம்ய ஜாமாதரும் முனிம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமா அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரபரம் யோனிச்சாச்சுதபதாம் புஜயுக்ம ருக்ம வியாமோதகஸ்ததித்ராணி திருணாய மேனே பகவதோசி தயகி சிந்தோ ராமானுஜஸ்ய சரணம் பிரபத்யே மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூதிஸ்தர்வம் யதேவ நியமேன யதன்வயானாம் ஆத்மதேர்யகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரியுகுலம் பிரணமாமி மூத்மா அரச பகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீபக்திசார குலசேகர யோகி வாகான் பக்தாங்கிரேணு கரகால யதீந்திர மிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குசுமணிம் பிரணதோஸ்மி நித்யம் அகில புவன ஜன்மஸ்தேம கங்காதிலீலே வினத விவித பூத ராதரக்ஷைக தீக்ஷே சிதி சிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஸ்ரீமுஷி பக்தி மூபா பாராச்சரியவத சுதாம் உபனிஷத் துப்த்யாப்தி வித்யோத்பதாம் சம்சாராக்னி விதீபன பிரத்யான சஞ்சீவனீம் பூர்வாச்சாரிய சுரக்ஷிதாம் பகுமதி வியாகாத தூரஸ்திதாம் ஆனீதாம் சுநிராட்சரைஹி சுமனசௌ பௌமா விதந்தத்யஹம் தஸ்மை ராமானுஜார்யாய நம பரமயோகினே ஸ்ரீ ஸ்மிருதி ஸ்மிருதி சூத்ராணாம் அந்தஸ்வரம் அசீசமத். இது மட்டும் உலகின் காரணம் பிரம்மம் நிறுவினர். அது தப்புன்னு சொன்னவாளுக்கு எதிர்த்து பதில் சொல்லி பிரம்மன் தான் இது அசட்டன் நினைப்பார். அப்புறம் அவாவா கருத்துப்படி உலகின் காரணம் சொல்லிருக்கா இல்லையா, அதை ஒன்னொன்னா எடுத்து தர்க்கத்து வழியா ஆரம்பிப்பான். ஏன்னா அவ நம்ம வேதத்தை நம்புறது இல்லை இல்லையா, அதனால தர்க்கத்து வழியா அவ இதெல்லாம் சொன்னார். இதுக்கு முன்னால சாங்கியனுடைய இது எடுத்துட்டார். சாங்கியனை பொறுத்தவரை அவன் 24 தத்துவம் இருந்தான், அது அப்படியே எடுத்துட்டார். ஏன்னா அது அக்செப்டபிள் எடுத்துட்டார். ஆனா பிரம்மம் கிடையாது அப்படின்னு சொல்ற மறுத்து பிரம்மம் உண்டு. பிரம்மம் இது எல்லாத்தையும் உடலா கொண்ட உயிரா இருக்கக்கூடிய பிரம்மம் ஒண்ணும் அப்படின்னு அது சாங்கிய விஞ்ஞாசி. இப்ப அடுத்தபடி இப்போ வைசேஷிகன் ஒரு குரூப், நையாயிகன் வைசேஷிகன், நியாய வைசேஷிகன் இவா 2 பேரும். இவா 2 பேரும் எப்படின்னு இருக்க, பிரம்மம்னு ஒண்ணு கிடையாது, அணுக்கள்னு ஒண்ணு இருக்கு. அதுல இந்த வைசேஷிகா 2 குரூப், பிரம்மத்தை ஒத்துக்கிற குரூப் ஒண்ணு, பிரம்மத்தை ஒத்துக்காத குரூப் ஒண்ணு. பிரம்மத்தை ஒத்துக்கிற குரூப் பிரம்மம் செய்வோன் காரணம் மட்டும்தான், அணுக்கள் தான் பொருட்காரணம். ஆனா இன்னும் அதுவும் கிடையாது, இந்த அணுக்கள் தானே செயல்படுறது. எப்படி சாங்கியன் பிரதான தானே செயல்படுறதுன்னு சொல்லணும், அதே மாதிரி இவெல்லாம் அணுக்கள் தானே செயல்படுறது. ஆத்மா பியூரானது, அணுக்கள் வெவ்வேறு இதுல சேர்றது, அதெல்லாம் சொன்னா உலகமா இருக்கு. அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய சோகால் கெமிஸ்ட்ரி இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாலே விதை போட்டிருக்காங்க, கிட்டத்தட்ட அதுக்கு ஒத்து வருது நிறைய. அணுக்கள் அப்படிங்கிறது எது கண்ணுக்கு தெரியாத இருக்கோ அது அணு, ஆனா இருக்கு, கண்ணுக்கு தெரியல. அந்த அணுக்கள் தன்னோட சேர்ந்து 2 அணு வருது, 2 அணு 2 சேர்ந்துனாக்க 3 அணு வருது. அது இப்படிதான். அப்படி இது இந்த மாதிரி செயற்கையினாலேயே தான் மலையும் உண்டாருது, கடுகும் உண்டாருது, உடம்பும் உண்டாருது, உலகமும் உண்டாருது அப்படிங்கிறது அவருடைய கொள்கை. இதை நிறுவனவர் பேரு கௌதமர்னு பேரு. இந்த கௌதமர் வியாசர் காலத்தில் இருந்திருக்கார். வியாசர் அவருக்கும் வாதம் நடந்திருக்காப்புல இருக்கு. அப்போ வியாசருடைய கொள்கையை கௌதமர் ஒத்துக்க மாட்டேன்னு அவர் பார்க்க மாட்டேன்னு கண்ண முடிட்டார். வியாசர் கண்ணை தானே முடிக்க, நீ இவர் காலில் கண்ணை கொடுத்துருவாங்க, காலில் கண்ணை கொடுத்துரு. அதனால அவர் அக்ஷபாதர்னு பேரு, காலில் கண்ணுடையவர்னு பேரு. அப்போ அவருடைய கொள்கைகளை எடுத்து ஒன்னொன்னா கண்டிச்சுட்டு வர்றார். முதல்ல அணு கொள்கையை பார்க்கணும். 2 பிரம்மம் உண்டுன்னு சொல்றவங்க ஒன்றும், பிரம்மம் இல்லைன்னு சொல்றவங்க. இந்த அணுக்கள் எப்படி இருக்குன்னாக்க அதை டிஃபைன் பண்றாங்க. அதாவது 5-3-32 அப்படிங்கிற அந்த நையாயிக சூத்திரத்தை சொல்றாங்க. எப்படின்னாக்க அணுக்கள் உயிரற்றவை, கட்புலனாகவே, பண்புகளற்றவை. அணுக்கள்லாம் நியூட்ரல், அது இது கிடையாது, இது கிடையாது, அதுக்குன்னு ஒரு தனியாக ஸ்பெசிஃபிக்கான பண்பு ஒன்றும் கிடையாது. ஆனா புலனாகவே அது உயிர் கிடையாது. அந்த அணு சிங்கிள் அணுவா இருக்கிறது பரிமண்டலம்னு பேரு. 2 அணு சேர்ந்ததுனாக்க கிரஸ்வம்னு, கிரஸ்வம்னா சுருக்கம்னு, சுருங்கினது கிரஸ்வம்.
சரி, அது 2x3 அணுக்கள், அது மகத்து திரையணுகம்னு பேரு. அதாவது ஒரு அணு பரிமண்டலம், 2 அணுக்கள் சேர்ந்தது துவயாணுகம், அது ஹ்ரஸ்வம்னு பேரு. இந்த துவயாணுகம் 3 சேர்ந்தது திரையாணுகம்னு பேரு, 3, அதுக்கு மகத்துன்னு பேரு. அதுக்கு மேம்பட்டதுக்கெல்லாம் பேர் தீர்க்கம்னு பேரு. இதை நம்ம கெமிஸ்ட்ரி படிச்சா தெரியும். மோனோவேலண்ட், பைவலண்ட், ட்ரைவலண்ட், டெட்ராவலண்ட், பென்டாவலண்ட் மட்டும் இருக்கு பாருங்க, அந்த மாதிரி. அந்த மாதிரி இந்த வேலன்ஸ் இருக்கு. அவயவம் இல்லை. இப்ப என்ன பிரச்சனைனாக்க, அவயவம் இல்லாத அணுக்கள் சேர்றது. எப்படி சேர முடியும்? அவயவம் இல்லைன்னாக்க உன்னோட ஒன்று சேர. எதை வேணா எடுத்துங்க. ஒரு கத்தில் ஒரு தூண் இருக்கு, அதுக்கு அடிபாகம் ஒன்று இருக்கு, தலை ஒன்று இருக்கு. அடிபாகம் பூமியில் இருக்கிறது, தலைபாகத்துல மேல ரூஃப் நிற்கிறது. இது அவயவம் தானே. ஒரு தாழ்பாடு, அதுக்கு உள்ள போற குழுக்க போற பார் ஒன்று இருக்கு, கைப்பிடி ஒன்று இருக்கு, அது சேரக்கூடிய நாதாங்கி ஒன்று இருக்கு. இந்த மாதிரி எந்த உலகம் எதுலையும் 2 சேரணும்னாக்க அவயவம் இல்லாம சேரவே முடியாது. நீங்க ஒரு செல்லுக்கு கூட நடுவில் அதனுடைய இது நியூக்ளியஸ் ஒன்று இருக்கு, அதை சுற்றி வர இதெல்லாமோ இதெல்லாம் இருக்கு, செல்வார்னு ஒன்று இருக்கு, இவ்வளவுதான் இருக்குங்க. அவயவம் இல்லாமல் இருந்தது அது இது சேர முடியாது. ஏன்? கண்ணுக்கு தெரியாது. இப்போ ஆட்டி வச்ச உலகத்தை எல்லாத்தையும் இந்த இது கொரோனா, இந்த கொரோனா கூட அது கூட ஒரு கிரீடம் மாதிரி இருந்தது. அது இப்படி இருக்குது, இவ்வளவுலாம் மைக்ரோஸ்கோப் படம் எடுத்து காமிச்சது. ஆக மொத்தம் அவயவம் இல்லாத எதுவும் சேருதல் முடியாது. அப்படி அப்போ இல்லை கடுகு. அப்ப என்ன பண்ணோம்னாக்க, கடுகுகள் கடுகு சின்னது இருக்கிறதுக்குள்ள அதுவும் அணு சேர்ந்து தான் வந்தது. மலை இருக்கிறதுக்குள்ள பெருசு, அதுவும் தான் வருது. ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியுது. எது தெரியுது? கடுகு தெரியுது, மலை தெரியுது. நீங்க சொல்றதை நான் ஒத்துக்கிறேன், அவயவம் இல்லாமல் சேர முடியாதுன்னு ஒத்துக்கிறேன். ஆனா அவயவம் தான் சேர்ந்துக்கணும். ஆகவே அதுக்கு அவயவம் இருக்குன்னு ஒத்துக்கலாம், அணுக்களை அவயவம் ஒன்று அனுமானிக்கலாம். அப்படின்னாக்க இந்த வேற வழியில் இட்ஸ் பீன் கார்னர் சொல்றீங்க, சேசிங் டு தி பே அப்படின்னு என்ன ஒண்ணு. அப்படி இல்லைன்னா எப்படிப்பா சேர முடியும்? நம்ம கண் முன்னால மலையையும் கடுகையும் பார்க்குறோம், அணுக்களுக்கு அவயம் இல்லைன்னு சேர முடியாது. இங்கேயோ சேர்ந்து இருக்கு, பரவாயில்ல, கண்ணுக்கு தெரியாத அவயம் இருக்கலாம் அப்படின்னு நான் ஒத்துக்கலாம். ஆனா நம்ம பார்வைக்கு அது அவயம் தெரியல அப்படின்னா, இப்போ அந்த மாதிரி ஒரு அவயவம் இல்லைன்னாக்க அது ரெண்டும் சேர முடியாது, அணுக்கள் சேரவே முடியாதுங்க. இன்னொன்னு அந்த அணுக்கள் தான் சேர்ந்து உலகம் உண்டாக்குறதுங்கிறீ இல்லையா? அணுக்களுக்கு தனியா ஞானம் கிடையாது. அறிவில்லாத 2 எப்படி சேரும்? இப்ப சேரணும், சேரக்கூடாது, இப்ப பிரியணும், இப்படி இருக்குமா? இல்லையே. இப்படி இல்லாத போது அந்த 2ஐயும் சேர்க்கிறது எது? அதான் அணுக்களுக்கு ஞானம் இல்லை எனில் அவை ஏன் எப்பொழுது எப்படி சேர முடியும்? வைசேஷியன் அதுக்குள்ள கர்மாவினால் அது அதாவது அணுக்களுக்கு கர்மா இருக்குது. இப்போ கர்மாங்கிறது எதுல இருக்கு? நம்ம மட்டும் பார்த்த மட்டும் கர்மாங்கிறது ஆத்மால இருக்கு. ஆத்மா தான் அந்த கர்மாவை அனுபவிக்கிறதுக்காக பல பேருக்கு எடுக்கிறது, அதுல so many ups and downs பார்க்கறது. அவனுக்கு இந்த ஆத்மாவுக்கு இந்த அணுனால இருக்கக்கூடிய சொல்றபடி அணுனால இருக்கிற உடம்பானது கர்மாவை அனுபவிக்கிறதுக்கு ஒரு கருவியா இருக்கு. அது இல்லாம கர்மா அணுக்கள்ல இருக்கு அப்படின்னு சொன்னேன்னாக்க என்ன ஆகும்? அதுல கர்மால தான் இருக்கு, யூ ஹேவ் டு டேக் இட். அதுக்கு அவ நியாய சூத்திரத்துல இருந்து இதை எடுத்து காமிச்சிருக்காரு. அது எப்படின்னாக்க சில ஸ்பெஷாலிட்டி பாருங்க. தீ எப்பவும் மேல் நோக்கி தான் எரியும், தண்ணீர் எப்பவும் கீழ் நோக்கி தான் பாயும், காத்து எப்பவும் சைட்ல தான் போகும். இது போறது இல்லையா? இதெல்லாம் அதுக்குள்ள கர்மா, அதனாலதான் அப்படி இருக்கு. இதுக்கு என்ன பேர்? இதுக்கு பேர் அதிருஷ்டம்னு பேர். என்ன இருக்கு, எப்படி இருக்குன்னாக்க தெரியாது. இந்த டேர்ம் முதல் அதிருஷ்டம் அப்படிங்கிற டேர்மை ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணவன் இந்த நையாயிகன் தான், வைசேஷிகன் தான். அதனால அது அதிருஷ்டம். அப்போ இந்த கர்மாங்கிறது எதுல இருக்கு? அணுகுல, ஆத்மாவில். அணுனாக்க அணுல கர்மா இருக்குன்னாக்க, யாராவது ஐயா எனக்கு கடன் இருக்கு, கடனை நான் தீக்கணும்னாக்க என்ன பண்ணுவோம்? நியாயமா இருக்கக்கூடிய என்ன பண்ணுவோம்? இந்த கடனை தீக்கிறதுக்கு வேண்டிய முயற்சியெல்லாம் பண்ணிட்டே இருக்கும். ஸோ இந்த கர்மாவில் இந்த அணுவில் கர்மா இருக்குன்னு சொன்னாக்க அணு என்ன பண்ணணும்னாக்க
அந்த கர்மாவை தீர்க்கறதுக்காக உலகம் படைச்சுட்டே இருக்கும், நான் ஸ்டாப்பா இருக்கும், நிற்கவே நிற்காது. அப்படி இல்லையே, உலகம் அழிகிறதையும் இருக்கு, அழிகிறதையும் பார்க்குறோம், அழிகிறது கேட்குறோம், திரும்பி உண்டாகிறதையும் கேட்குறோம். அப்படியானாக்க அணு கர்மாவை போய்க்கிறதுக்காக அணு படைச்சுட்டே இருக்கணுமே, அது இல்லையே. அப்படின்னாக்க அப்போ இல்லை, ரைட்டு. வினைக்கு முடிவின்றியால் ஆத்மாக்கள்ல என்னன்னாக்க சரி, அப்போ வேண்டாம்ப்பா, வினைக்கு முடிவே கிடையாது, அதை போக்குறதுக்கு அணுக்கள் படுறதுனாக்க அணுக்கள் வந்து எப்போ பார்த்தாலும் ரெகுலராக படைச்சுட்டே இருக்கணும். அதாவது முரலஸ் இந்த முயல் குட்டி போடுற மாதிரி சொல்லுவோம். முயல் வந்து ஒரு வருஷத்துக்குள்ள அநேகமாக 3-4 பங்கு 5 பங்கு பெருகிடுமா. அந்த மாதிரி ஆத்மா தன் கர்மாவை முடியுது, அணுக்கள் தன் கர்மாவை முடிச்சிருக்காக அது எப்போ பார்த்தாலும் எதாவது படைச்சுட்டே இருக்கணும், ஒன்று மாற்றி ஒன்று படைச்சுட்டே தான் இருக்கணும். சரி, இல்லை ஆத்மாவில் தான் கர்மா இருக்குன்னாக்க அணுக்கள் ஏன் சேரணும்? அதுக்கு தான் பார்க்க வேண்டிய வினை இல்லையே, தேவையில்லாத போது அது ஏன் சேரணும்? ஸோ நீ சொல்றது வந்து ஆத்மா பியூர்னு மூலம் சொல்லிட்ட, அப்புறம் ஆத்மாவில் கர்மா இருக்குன்னு சொல்றவங்க, இந்த ஆத்மாவோட கர்மா இருக்குனாக்க அணுக்கள் சேர முடியாது. அணுக்கள் சேர்றது அதில் கர்மா இருக்குங்க. அணுக்கள் கர்மா இருக்கு சேர்ந்தாக்க அணுக்கள் கர்மா எப்போ இருந்துட்டு இருக்கு. அப்போ என்ன ஆகும், உலகம் எப்போ படைக்கப்பட்டே இருக்க வேண்டும். அதனால இந்த ரெண்டும் முடியாத காரியம். ஆமாம், அப்படின்னாக்க கர்மா அதுக்கெல்லாம் சொல்ல, கர்மா காலத்தை எதிர்நோக்குகிறது, ஒரு காலத்துக்கு வெயிட் பண்ணுறது. எப்படின்னாக்க நம்ம பார்க்குறோம், எல்லா பிராணிகளும் ஒரு காலத்தான் பருவமடையுது. ஒரு மாமரத்தை நட்டோம், ஒரு மாங்காய் நட்டு வச்சிருந்தாங்க, அது கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமா இருந்தது, பலன் கொடுக்குது. இவ்வளவுதான் எனக்கு. யாரோ ஸ்திரீ பஜை ஒரு 10-12 வயசுக்கு மேலே ஆச்சு, பெரியவளாக உடனே டாக்டர்கிட்ட போகணும், ஹார்மோன் செக்அப் போகணும். அதுக்கு ஒரு காலம் வேண்டும். எல்லாருக்கும் எல்லா காலத்தையும் இருக்கிறது இல்லை. ஒரு ஆணா இருந்தாங்க, அவனுக்கு கிட்டத்தட்ட 14-15 வயசு சொன்னாக்க, அதே மாதிரி 65-70 வயசுல அந்த ரிப்ரொடக்டிவ் பவர் போய்டுறது. இதெல்லாம் ஒரு பருவத்தை ஒட்டி வருது. இந்த ஒட்டி வர்றதுனால பருவத்தை எதிர்பார்த்துருக்கு, அந்த காலம் மாதிரி அதனால வெயிட் பண்றது அணுக்கள்லாம் அப்படின்னு பதில் சொல்றாரு. அப்போ ஆத்மாக்கள் எண்ணிறந்தவை, அவைகள் குறிப்பிட்ட நேரத்தில் நினைவுறுதல் இல்லை, ஒரே நேரத்தில் அழிவும் தோற்றம் உண்டாகும். ஆத்மாக்கள் என்ன, ஆத்மாக்கள் எத்தனை இருக்கு, எவ்வளவோ இருக்கு. இதுல கர்மா அணுக்கள்ல கர்மா இருந்தா தான் சேரும், இல்லை அணுக்கள்ல கர்மா இல்லை, ஆத்மாவில் இருக்குனாக்க ஆத்மா என்ன பண்றதுன்னா பலன் தரத்துக்கு காலத்தை எதிர்நோக்குறதுன்னு சொல்லி குறிப்பிட்ட நேரத்தில் வினைப்படுது, ஒரே நேரத்தில் அழிவு தோற்றும். அது எப்போ வேணா உண்டாகலாம், எப்போ வேணா தீரலாம். அப்போ எல்லாரும் என்ன பண்ணுவா, தன் மேல ஒரு லோடு இருக்குன்னாக்க இந்த லோடை இறக்கி வச்சுக்கிட்டு தான் பார்ப்பேன். இது குறிப்பிட்ட இல்லை, சில நாள் ஆகட்டும், நான் தலை கையை வச்சுட்டு இருக்கேன், தலை அப்படியே வச்சுட்டு இருக்கேன், அப்புறம் நான் இறக்கி வைக்கிறேன், முடியாது. இங்க ஸ்ரீரங்கத்தில் ஒரு வழக்கம் உண்டு, பெருமாள் வெளியில பிறப்பிட்டாருனாக்க தோல்ல தான் இருக்கணும். ஆனவாகனம் ஒண்ணுக்கு மட்டும்தான் கூடி தாங்கக்கூடிய ஆயக்கால் போட்டுக்குவார், மற்றதுக்கெல்லாம் பெருமாள் ஸ்ரீபாதங்கள் தோல்ல தான் இருக்கணும். பை சான்ஸ் விஜயதசமி பார்த்தீங்கன்னா தெரியும், அங்க 6-6:30 மணிக்கெல்லாம் இந்த கிழக்க ஒரு 1.25 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு சிங்கர் கோயில், அங்க போய் அம்பு போட்டுருவார். இங்க மூலஸ்தானம் போறதுக்கு 8:30 மணி இல்லை 9 மணி போட்டுரும். லேசா அந்த நேரம் மழை வேற நேரமா இருக்கும், பிசு பிசுன்னு விட்டு ஓடி வந்துடும் கோயிலுக்குள்ள. கோயிலுக்குள்ள வந்தாலும் அங்கேருந்து 8:30 மணிக்கு தான் போய் சேர்க்கணும். அது மட்டும் இல்லை, ஒத்தர் மாத்தியதோ தோல்ல தான் வாங்கிட்டு இருக்கணுமே தவிர்த்து நகரமா. அந்த மாதிரி இதுக்கு காத்துன்றது என்ன முடியுமா? இல்லை இல்லை, எங்களை நான் வச்சுட முடியும்னாக்க என்ன பண்ணுவோம், முதல் வேலையாக பண்ணி அப்புறம் வேலை பண்ணுவோம் கண்டிப்பா. அந்த மாதிரி நம்ம தோல் தாங்கிட்டு இருக்கணும்னாக்க அது முதல்ல கொண்டு வச்சிடும், அப்படித்தான் நினைப்போம். அதெல்லாம் இல்லாம கண்டினியூஸா உலகம் படைக்கிறது ஆறுதில்லை. அதனால இதே எல்லாத்துக்கும் ஒரே நேரத்தில் அழிவும் தோற்றம் ஏற்படுறதும் இல்லை. அதனால நீ சொல்ற இந்த ஆர்கியூமெண்ட் ஒத்து வராது. இதை விட ஒரு முக்கியமான ஒன்றும், நம்ம சிலது ப்ராப்பர்ட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் அயர்ன் ஒத்துனாக்க அதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இஸ் அட்ராக்டட் பை மேக்னெட். சில்வர்னாக்க இட் இஸ் லஸ்டரஸ் மெட்டல், மேலியபிள் அண்ட் டக்டைல்னு பார்த்தோம். இந்த மாதிரி ஒன்னொன்னுக்கும் ஒவ்வொரு குவாலிட்டி இருக்கு. அப்போ இந்த குவாலிட்டிங்கிறத ஒத்துக்க மாட்டேங்கிறோம். அது சமவாயம், சமவாயம் ஒன்று இருக்கு. இந்த சமவாயம் எப்படி ஏற்படுத்தினாக்க அது தெரியாது, அதிருஷ்டம், அது கல்வி தெரியாது.
இந்த சமவாயம் தான் ஒரு அணுவுல எப்பவும் இருந்துருக்கு. இப்ப என்ன ஆகுது, அணுக்களுக்கு சமவாயம்ங்கிற ஒரு பண்பு இருக்கு. பண்புன்னு சொல்லாது, சமவாயம் சொல்லு. ஆக மொத்தம் ஏதோ ஒன்று இருக்கு அது கூட. அப்போ பியூரா இருக்கக்கூடிய அணுவுக்கு இந்த சமவாயம் ஏற்படுறதுக்கு என்ன காரணம்? அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அது என்னது? அது ஒரு சமவாயம், அதுக்கு இன்னொரு சமவாயம். இப்படி கேட்டுட்டே போனோம்னாக்க என்லெஸ்ஸா போயிட்டு இருக்கும். கண்ணன் மண்ணு தின்னாங்கிறதுக்காக யசோதை வந்து அவன் வாயை காட்டினான். கண்ணன் வாயை காட்டு உலகமெல்லாம் தெரிஞ்சுது. அதுல அங்கேயும் ஒரு யசோதை ஒரு கண்ணன் அவன் வாயை காட்டு, அவன் வாய்க்குள்ளேயும் ஒரு யசோதை ஒரு கண்ணன் வாயை காட்டு. இப்படி என்லெஸ்ஸா போயிட்டு இருக்கும். அது அந்த மாதிரி இருக்குமே தவிர்த்து இதுக்கு ஒரு முடிவு இருக்காது. அனவஸ்தான்னு பேரு. அந்த மாதிரி இருக்குது வழி இல்லை. அப்போ சமவாயங்கிறது எப்போ பிரிக்க முடியாது அப்படின்னு சொன்னாக்க அப்போ என்ன ஆகும்? இந்த அணுக்களுக்கு அழிவே ஏற்படாது. ஏன் ஏற்படாதுன்னு அது ஒரு ஒரே குணத்தோட கூடியிருக்கு. எல்லா குணமும் அழிஞ்சாதானே அழிவு வரும். உலகத்துல எதுவுமே இல்லாம போனா அழிவு வரும். ஒன்னொன்னும் அப்ப என்ன ஆச்சுன்னா அணுக்கள்னா ஒரு பர்டிகுலர் அணுக்களா இருக்கும். இதான் நீங்க கெமிஸ்ட்ரி சொல்றோம். ஹைட்ரஜன் ஆட்டம் அது ஆட்டம் தனி, ஆக்சிஜன் ஆட்டம் அது தனி. இப்படி தனித்தனியா இருக்கக்கூடிய ஆட்டங்கள் தான். ஆனா நம்ம கெமிஸ்ட்ரின்னு சொல்றது இப்போ இந்த ரெண்டு சேரணும்னாக்க, ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேரணும்னாக்க ரெண்டு ஹைட்ரஜனும் ஒரு ஆக்சிஜனும் சேர்ந்து தண்ணீர் ஆகுது. ஏன் ஆகுதுன்னா அது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். அதில் வந்து எலக்ட்ரோவலன் பேண்டு, கோவலன் பேண்டு இதெல்லாம் இருக்கு. அதுக்கு அவயவங்கள் இருக்கு, அதனால சேரும். அது மட்டும் இல்லாம இன்னொரு விசேஷம் என்னன்னாக்க, நிறைய கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட ஒரே ஃபார்முலா இருக்கும், ஆனால் குணத்தில் வேறுபட்டுருக்கும். எஸ்பெஷலி இதில் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. அதாவது இப்போ நம்ம சர்க்கரைங்கிறோம் இல்லையா, அது C12H22OL சொல்லுவோம். அதை இதாக பிரித்து பார்த்தீங்கன்னாக்க 12 பங்கு கார்பனும் 11 பங்கு தண்ணீர் சேர்ந்தாக்க அது சர்க்கரை. அந்த ஃபார்முலா அப்படி இப்போ நம்ம பண்ணி பார்த்துட முடியுமா? முடியாதே. அதை சேர்க்கறதுக்குன்னு ஒரு தனியான ஃபோர்ஸ் வேணும், அது தானாக சேராது. அது மட்டும் இல்லாமல் எத்தனையோ மெட்டல் இருக்கு, அதில் பாசிட்டிவ் ரேடிக்கல் நெகட்டிவ் ரேடிக்கல்லாம் இருக்கு. எல்லா பாசிட்டிவ் ரேடிக்கலும் எல்லா நெகட்டிவ் சேர்றது இல்லை, ஒரு வரம்புக்கு உட்பட்டு தான் சேர்றது. சில சமயத்தில் இந்த கண்டிஷன்ல சேரும், இந்த கண்டிஷன் சேராது. இப்படி எல்லாம் இருக்குதுன்னாக்க இது எல்லாத்தையும் நிறுவனம் யாரு? இந்த அணுக்களை பூரா ஒரு நூலை சேர்றதோ சேராமல் இருக்கிறதுக்கோ கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருந்தாலும் ஆகணும். அது என்ன? அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறான். அதனாலதான் இது ஒரே உலகளா இருக்குன்னு சொல்றாரு. ஐம்பூதங்கள் வேற ஒன்றும் வேண்டாம், பேசிக் எலிமெண்ட் சொல்றோம் இல்லையா? நம்ம நிலம், நீர், தீ, காற்று, இதுக்கு எல்லாத்துக்கும் இயல்பாகவே என்ன இருக்கு? மனம், சுவை, ஒளி, தொடு உணர்வு இருக்கு இல்லையா? இது எப்படி வந்தது? அதுக்கு இந்த 5 சேர்னா மற்றதெல்லாம் வருது. திருமிழ் பாடுறார், தீநிலாய 5 பூநிலாய 5 புனர்கன் என்ற 4 தீநிலாய 3 சிறந்த கால் 2 மீநிலாய 1 வேறு வேறு தன்மையாய் மீநிலாய் நின்ற வண்ணம் யாரறிய வல்லரே அப்படின்னு. அதாவது முதல்ல பார்த்தோம், முதல் சாப்டர்லேயே பார்த்தோம். ஆகாசம், ஆகாசத்துக்கு குணம் சப்தம், அதுக்கு ஒரே குணம்தான், மேல குணம் கிடையாது. அதுக்கு அடுத்தது ஆகாசாத் வாயு, வாயுவுக்கு தொடு உணர்வு தோல். ஆகாசத்துக்கு சப்தம், அதுக்கு காது, அதுக்கு தொடு உணர்வு தோல். இப்போ இதுக்கு தொடு இதுக்கு வாயுவுக்கு சப்தமும் இருக்கு, தொடு உணர்வும் இருக்கு. காத்து உருநடிச்சு தானா இது கேட்கறது, சத்தம் கேட்கறது, நம்ம மேல ஃபீல் பண்றதும் இருக்கு. அதுக்கு அடுத்தபடி தீக்கு 3 இருக்கு. எப்படி? சப்தம், இயற்சிய படப்படப்படன்னு சத்தம் கேட்கறது. அது மட்டும் இல்லாம பார்க்கறதுக்கு கண்ணுக்கு தெரியுது, ஒளி தெரியுது. அதே மாதிரி தொடு உணர்வு சுடுறது. அதுக்கு அடுத்தது நீருக்கு 4 இருக்கு. இல்லை என்னன்னாக்க, அதாவது ஃபர்ஸ்ட் சப்தம், தண்ணீர் போச்சானா குழாய் தண்ணி கொட்டவே சோறுன்னு சத்தம் கேட்கறது. ஆறுல தண்ணி போச்சு அப்படின்னா ஒவ்வொரு சத்தம் கேட்குது.
கடலால ஒரு சுத்தங்க இருக்கு சத்தம். அதுக்கடுத்து தொடு உணர்வு, அது தொட்டா செல்லுன்னு குளிர்ச்சியா இருக்கு தண்ணீர். அதுக்கப்புறம் கலர் இருக்கு பாருங்க, கலர் இருக்கு. சமுத்திரம் பார்த்தீங்கன்னாக்க நல்ல மத்தியானத்தை பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை கலராக இருக்கும், சாயந்தரம் பார்த்தா நீல கலராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வெறுமை தண்ணீர் வந்து ஓடினா கூட ஒரு அது சுக்கல பாஸ்வரம் சொல்லுவோம். அதாவது கீழே வந்து ஒரு வெள்ளி உருக்கி ஓடுற மாதிரி இருக்கும். கொடைக்கானல சில்வர் கேசகேடுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் அதுக்கு ரசம், ஒரு டேஸ்ட் இருக்கு. அது எந்த பொருளை சேர்ந்து வருதோ அதோட டேஸ்ட் இருக்கும். அதே மாதிரி மண்ணில் பார்த்தா இந்த அஞ்சுமே இருக்கு. அதனால அதுக்கு மேலே 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 போகக்கூடிய எலிமெண்ட்ஸ், இந்த 5 எலிமெண்ட்ஸ்ல மற்றவனுடைய குணங்கள் உள்ளடக்கணும். அப்படி இருக்கச்சே நீ சொல்ற மாதிரி சமவாயம்ங்கிறது முதல்ல ஆகாசத்துக்கு மட்டும் இருந்ததுனாக்க, அப்புறம் அடுத்ததுல வச்சு எப்படி 2 வருது, அதுக்கு அடுத்த எப்படி 3 வருது, அப்புறம் மண்ணில் வச்சு 5 எப்படி வருது. அதனால நீ சொல்ல முடியுமா? மாடு இருக்கு, மாடு சொன்னோம்னாக்க ஜென்ரலா இருக்குது நாற்கால் ஜீவன்கள் எல்லாத்தையும் விலங்குன்னு சொல்றோம் ஜென்ரலா. இந்த நாற்கால் ஜீவன்கள்ல அடுத்த குரூப் படிக்கணும். மாம்சபட்சணிகள், சாகபட்சணிகள். சாகபட்சணிகள் பிரச்சனைனாக்க அதுல யானையிலேருந்து ஆரம்பிச்சு யானை, மான், வரி குதிரை, குதிரை, மாடு இதெல்லாம் வந்துருக்கு. இப்போ மாடுன்னு சொல்றச்சே என்ன பண்ணுறாங்க, மாடு அசவுல் ஒரு ஜாதியா இருக்கு. அந்த அந்த குரூப்ல தனியா இருக்கச்சே பசுமாடு, எரும மாடுன்னு சொல்றோம். ஆனா என்ன குரூப் எல்லாத்துக்கும் ஒரு ஒத்துமை, எல்லாத்துக்கும் பார்த்தா கழுத்துல இது சதை தொங்குறது, இதுக்கு பேர் சாஸ்னான்னு பேர். இந்த மாதிரி சதை தொங்கக்கூடிய இதெல்லாம் இருக்கோ, கிட்டத்தட்ட முகம் ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு முக்கோணம் போல இருக்கோ, கொம்பு இருக்கோ, இதெல்லாம் மாடு குரூப் அப்படின்னு. அப்புறம் அதுல இண்டிவிஜுவலை பார்த்தோம்னாக்க பசுமாடு, காளமாடு. அதுக்கப்புறம் போனோம்னாக்க இது இன்ன வகை பசு, அப்புறம் ஒரு பர்டிகுலர் இண்டிவிஜுவலுக்கு மட்டும் வருது. ஸோ ஒன்னொன்னு வித்தியாசப்பட்டே வருது. நீ சொல்ற மாதிரி அணுக்களால சேர்ந்ததுனாக்க இந்த ஜாதின்னா எல்லாம் ஒரே குரூப்பாக தான் இருக்கணுமே தவிர்த்து அதுல வித்தியாசமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த வித்தியாசத்தை உண்டு பண்றது யார்? நான் பண்ணல, நம்மளா பண்ண முடியுமோ? முடியாது. என்னத்தை தான் ஹைபிரிட்ல வச்சாலும் சரி, அது இந்த 2 குணத்தையும் சேர்ந்து தானே கொண்டிருக்கோம். அந்த குணங்களுக்கு, அந்த பேசிக் குணங்களுக்கு யார் பொறுப்பு? அது இவைகள் அங்கங்களுடையவை, தனித்த பண்புடையவை. இவற்றை ஆக்கும் அணுக்களும் அப்படிப்பட்டவை. அப்ப என்ன பண்ணணும், அணுக்களுக்கு இந்த மாதிரி இதை ஆகாயத்தை பண்ற அணுக்கள் தனி, காத்த பண்ற அணுக்கள் தனி, அப்படின்னு தனித்தனியா வரணும். அப்படி இருந்தா தான் முடியுமே தவிர்த்து இல்லை இந்த அணுவே மாற்றம் அடைஞ்சு வருதுன்னு சொன்னாக்க அதுல இருக்கிற இன்ஹரண்டா இருக்கிற குணங்கள்லாம் இல்லைன்னு ஆயிடும். அப்புறம் இந்த எல்லாத்துக்கும் அணுக்களுக்கு உரு இருக்கா இல்லையா? உரு இருக்குன்னு சொன்னேன்னாக்க அது அணு இல்லை. உரு இல்லைன்னு சொன்னாங்க அது சேர முடியாது. அணுக்களுக்கு உரு இல்லை எனில் உருவுடைய பண்டங்கள் உண்டாது எப்படி? அதுல உருவே கிடையாது சுவாமி, அது எப்படி எல்லாம் வரும்? நம்ம பழைய உதாரணத்துக்கு போவோம். கருப்பஞ்சாறு, அதுல வெள்ளம் தெரியல, ஆனா தெரியாத வெள்ளம் அதுல இருக்குனாக்க இருக்கு. எப்படி இருக்கு? தென் யூ டூ சம்திங் ஆன் தட். அதாவது ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணுறச்ச நல்ல வாட்டரி கலரில் இருந்தது, அது கொஞ்சம் ப்ரௌனாக மாறுது, அப்புறம் அதுலேருந்து குழவழான்னு ஆகுது, அதுலேருந்து வெள்ளம் வருது. இப்போ ஆகமத்து என்ன பண்ணுறீங்க, இதை மாற்றுறதுக்கு அதில் யூ ஹவ் டு டூ சம் ஒர்க், யூ ஹவ் டு டே சம் புட் பம்ப் இன் சம் எனர்ஜி. அப்போ அந்த மாதிரி இப்போ இந்த அணுக்களை மாற்றுறதுக்கு யார் பண்ணுறா? அது தானாகவே சேர்றது தான் எப்படி செய்யும்? சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லையே. உரு உண்டு எனில் உங்கள் அடிப்படை கொள்கையை நீங்களே மறுக்கிறீர்கள். அணுக்களுக்கு உரு இருக்குன்னு சொன்னா அணுக்கள் இல்லது. ஆகவே அணுக்களுக்கு உரு இல்லை எனில் உருவுடைய பண்டங்கள் உண்டாவது எப்படி? உரு உண்டு எனில் உங்கள் அடிப்படை கொள்கையை நீங்களே மறுக்கிறீர்கள். ஆகவே எவ்வகையாலும் உங்கள் கொள்கை பொருத்தமற்றது. ஸோ நீ எந்த வகையில் ஆர்கியூ பண்ணாலும் சரி, உங்களுக்கு நீங்களே கான்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால உங்க கொள்கை முற்றிலும் தள்ளத்தக்கது. இதுக்கு அடுத்து அப்படி என்ன பண்றோம்னாக்க, மேலும் இந்த கொள்கை சான்றோர்களால் ஒப்புக்கொள்ளப்பட்டதுதான். என்ன சொல்றான்னாக்க, தர்மஜ சமய வேதாச்ச. இது மனு சொல்றார். என்ன பண்ணணும், ஒரு காரியம் பண்றச்சு, எது பண்றதா, இது பண்ண தர்ம சங்கடம் சொல்லணும். எதுவா சரியா அது சரியா, 2 பேரும் ஒத்துக்கிறாங்க. 2 பேரும் ஒத்துக்கிட்டாக்க 2 பேரும் ஒத்துக்கிட்ட பிறகு என்ன பண்ணணும், 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 2 பேரும் ஒத்து
அப்ப என்னன்னாக்க யாரு தர்மம் அறமறிந்தவர்களோ அவ எப்படி நடக்கிறாளோ அது வேதமும் ஒத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ல ஒரு சந்தேகம் வந்ததானாக்க இங்க யாராவது மூத்த லேடி யாராவதுன்னா அவளுக்கு எழுது, அவ தான் நான் ஞாபகம் வச்சிருந்துருக்கான் அது என்ன எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும். அது மாதிரி யார் நல்ல சான்றோர்கள் ஒத்துக்கொண்டாதான் எதுக்கும் மதிப்பு உண்டு. அது இல்லாத போது அது இல்லைன்னாக்க நீங்க சொல்ற எதுவும் எடுபடாது. நான் சொல்றேன்னா நீ சொல்லிட்டுலாம், நீ ஒரு நாலு நாலு சோறுக்குள்ள உட்காந்துட்டு என்னது நான் இப்படித்தான் சொல்லிட்டேன், வாய்ஸ் இட் இஸ் அக்ரியபிள். ஆனா 10 பேர்த்த வந்து நான் சொல்றதுக்கு தான் கருத்து தான் ரைட்டு அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணுங்க, அது செல்லாது. ஆகவே அணுக்கொள்கை என்பது நிற்காது அப்படின்ட்டார். சரியா? இது புரியுறதா? சந்தேகங்கள் கேளுங்க. அத அணுக்கள் வந்து தானே ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து 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 இந்த பிரபஞ்சம் உருவாகுது அப்படிங்கிறது கருத்தா இருந்ததுன்னா, இங்க இந்த ஆத்மாங்கிறது எப்படி வரும்? ஒரு பிரக்ஞை இருக்குல்ல, பிரக்ஞை ஒரு 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 நாலேஜ் இருக்கு. இப்போ ஈவன் ஏ செல்லுலார் ஆர்கானிசம் அது வந்து மல்டி செல்லுலார் ஆச்சு, அதுக்கப்புறம் அப்படியே வந்தது. அதுக்கு வந்து ஒரு நாலேஜ் இருக்கு. அந்த நாலேஜ் பார்ட் இங்க என்னவா இருக்கு? இங்க இந்த இதுல இந்த வைசேஷிகத்துல அதான் என்னட்டானாக்கா ஆத்மாக்கள்ல பியூரா இருக்கு, எப்பவும் இருந்துட்டு இருக்கு. ஆத்மாக்கள்ல கர்மா இல்லை, அணுக்கள்ல கர்மா இருக்குங்கிற ஒரு ஆத்மா இருக்கு. ஏன்னா அது அது அதெல்லாம் இந்த நிஜத்துல கர்மா தொடர்ந்து வருவதுக்கு அனுபவிக்க வேண்டிய அதுதான் அனுபவிக்கணும். அப்போ அதுக்காக அணுக்கள் இருக்குனாக்க அந்த அணுக்கள் எது தேடின்னு வந்து இவன்ட்ட வந்து ஒட்டிக்குமா? இல்லை, இந்த ஆத்மா தான் எனக்கு இவ்வளவு கர்மா இருக்கு, நான் இந்த அணுக்கள் எடுத்து நான் இந்த மாதிரி இந்த உடம்போட வர வர முடியுமா? முடியாது. என்ன சொல்றா, இந்த இன்னைக்கு இருக்கிற ப்ரெசன்ட் டே கெமிஸ்ட்ரி மாதிரி உலகத்திற்குரிய எல்லாமே இட்ஸ் ஆல் கெமிக்கல் ரியாக்ஷன் உண்மையா இருக்கு. உங்களுக்கு சந்திரசேகர வெங்கட்ராமன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சர் சி வி ராமனுடைய மருமன், சகோதரி பிள்ளை. அவர் வந்து அப்பவே அமெரிக்காவுக்கு மைக்ரேட் ஆகி இங்க சிட்டிசன்ஷிப் வாங்கி அங்கே இருந்தார். அவர் பெரிய மேத்தமெட்டிஷியன். அவர் ஒரு பெரிய தியரி கண்டுபிடிச்சார். அப்போ இட் வாஸ் ப்ளோயிங் தியரி சொல்ல போனாங்க. இந்த உலகத்தை இதெல்லாம் ப்ரூவ் பண்றதுக்கு முன்னாலேயே அவருக்கு மற்றவர்களோட சயின்டிபிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸுடைய ரிசல்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சுக்கிண்டு அதை மேத்தமெட்டிக்கலாக ஆராய்ச்சி பார்த்து, இது கம்ப்யூட்டர்லாம் வருதுன்னு தான் சொன்னேன், மேத்தமெட்டிக்கலாக ஆராய்ச்சி பார்த்து இந்த மாதிரி நட்சத்திரங்கள்லாம் இப்படி தான் உண்டாருது, அது இப்படி தான் அழியிறது, நட்சத்திரம் அழிஞ்சதுக்கு அப்புறம் இது இப்போ இருக்கும். அதுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னாக்க ஒயிட் டார்க்ஸ்ன்னு இது போட்டிருக்காங்க. நிறைய புக் போட்டிருக்காங்க. அதில் வந்து ஒயிட் டார்க்ஸ் முதல்ல ஒரு உலகம் உண்டாருச்சு, அது வந்து ரெட் கலர்ல, அது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கிட்டே வந்து கடைசியில் இந்த நீல கலரில் வந்து கடைசியில் ஒயிட்டாக போயிடும். ஒயிட் டார்க்ஸுங்கிறது தனியாக பிளானட்டாக அது நிறைய மகந்துட்டு இருக்கு. இதில் இது சுருங்கிறதுனால அதனுடைய மாஸ் ஜாஸ்தியாகிட்டே இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னாக்க, இப்போ நம்ம பூமி இருக்கும் பாருங்க, இந்த பூமியில் இருக்கக்கூடிய மண் அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னாக்க ஒரு 3.61 ஒரு டென்சிட்டி இருக்கு. அதாவது ஒரு சென்டிமீட்டர் நீளம், ஒரு சென்டிமீட்டர் அகலம், ஒரு சென்டிமீட்டர் உயரம் உள்ள ஒரு கியூப், ஒரு சிசி எடுத்துனோம்னாக்க தண்ணீராக இருந்ததுனாக்க இது 1 கிராம் இருக்கும். இதே மண்ணா இருந்ததுனாக்க about 3 கிராம்ஸ் 3.6 கிராம்ஸ் இருக்கும். இதே ஒரு சிசி நான் சொன்னது ஒயிட் டார்க்ஸ், அதுலேருந்து எடுத்ததாக இருந்து வச்சுக்கோங்க, அது அந்த அவருடைய மண்ணிலேருந்து எடுத்ததாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இமேஜின் பண்ணோம்னாக்க that will weigh 2 tons. நமக்கு முன்னால சின்னதா ஒரு மைசூர் பாக்கெட்டி மாதிரி ஒன்று இருக்கும், ஆனால் நம்மளால் நகர்த்த முடியாது. இதை வந்து அவர் முதல்ல வந்து தன்னுடைய இதுல இருந்து மேத்தமெட்டிக்கலா ப்ரூவ் எடுத்தார். இவர் சொன்னதை இவருடைய கைடே நம்பல, இவரெல்லாம் சிரிச்சா. அப்புறம் பின்னால இவருடைய வழிகாட்டல் எப்படின்னு சில பேர் அதுக்கு ட்ரை பண்ணாலும் பண்ணினா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துட்டு சொன்ன 10% கரெக்ட்னு தெரியும் சார். அவர் வந்து ப்ராக்டிக்கல் சைடுக்கு போகாமலேயே தியரட்டிக்கலாகவே இதெல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டார். அந்த மாதிரி முன்னால் நம்ம சயின்டிஸ்ட் எல்லாத்தையும் இன்னைக்கு ப்ராக்டிக்கலாக என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் அவர் முன்னால் யோஜனை பண்ணி சொல்லியிருக்கேன். ஒரே ஒரு விஷயம் என்னாக்க, தே டோன்ட் ரெக்கார்ட் இட். ரெக்கார்ட் பண்ணி தான் நமக்கு தெரிஞ்சிருக்கும், ரெக்கார்ட் பண்ணலை. அதனால தான் சொல்கிற மாதிரி அணுக்கள் 1 அணு 2 அணு 3 அணுக்கள் நான் சொல்கிறேன் இல்லையா, நம்ம சொல்கிறோம் இல்லையா, மோனோவலன்ட், பைவலன்ட்,
ட்ரைவலன்ட் சொல்ல முடியாது. அதெல்லாம் சொல்ற மாதிரி தான் இருக்கு. அதனால தான் இப்போ ஹெவி எலிமெண்ட்ஸ் இருக்கு பாருங்க, இந்த யுரேனியம் வகைராக்கள் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நிறைய அணுக்களை சேர்த்துட்டு இருக்கு, நிறைய எலக்ட்ரான் சேர்த்துட்டு இருக்கு, அது ஹெவியா இருக்கு அப்படின்னு அதுலேருந்து இது வருது, எக்ஸ்ரேஸ் ரேடியேஷன் வருது அப்படின்னு சொல்றதெல்லாம் முன்னாலேயே அவர் முறால் தெரிஞ்சிட்டு இருக்கா. அதை வந்து ரெக்கார்ட் பண்ணாம போயிட்டா. ஆக இந்த அணுக்கள் தானாவே முடியாது. மண்ணும் இரும்பும் சேர்ந்து அயன் ஆக்சைடாக இருக்கு, ஹேமடைட்டாவோ மேக்னடைட்டாவோ இருக்கு. அதுலேருந்து நம்ம ஒர்க் பண்ணி அது தனித்தனியாக பிரித்தா தான் இரும்பு தனி மண்ணு தனியாக போகுது. அந்த இரும்பு மேலே மொத்தம்லாம் சேர்த்து பண்ணாதான் அந்த இருக்கக்கூடிய so many things ரிட்டன்சஸ் வகைராகலாம் வருது. அப்படி இருக்கிறச்ச எதனுடைய எஃபெக்டுமே இல்லாமல் எல்லாமே தானே உண்டாருது அப்படின்னு சொன்னாக்க அது எப்படி தானே ஷேப் பண்ணிக்கும்? அது இம்பாசிபிள் இது. அதனால இதை ஷேப் பண்ணுறதுக்கு ஒரு நிமித்த காரணம் இருக்கணும். இல்லை ஒரு குரூப் காரா இருக்கு, அதை இல்லையே அவள் பிரம்மத்தை ஒத்துக்கிறவா, அவள் என்ன பண்ணுறானாக்க பிரம்மம்னு ஒன்று இருக்கு, அதுதான் எல்லாத்தையும் உண்டு பண்ணுறது. அது வந்து நிமித்த காரணம் மட்டும், பொருள் காரணம் வந்து அந்த அணுக்கள் தான் அப்படிங்கிறவ அதுக்கு ஒரு குரூப் இருப்பான். ஆனால் அவளுடைய கொள்கையில் அவளுக்கே நம்பிக்கை ஜாஸ்தி இல்லாதனால இன்னைக்கு அந்த மதம் இல்லை, அழிஞ்சு போச்சு. நையாயிக சூத்திரம் படிக்கிறோம், நியாய வேதாந்த சிரோமணிலாம் படிக்கிறார், அவள் சூத்திரங்கள் எல்லாம். ஆனால் இப்போ ஒன்னொன்னுமே நம்முடைய விசிஷ்டாத்வைத்துக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. நியாயவேத நையாயிகளுடைய வாதத்திறமை இருக்கு பாருங்க, இந்த வாதங்கிற போர்ஷனை மட்டும் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். சாங்கியர்களுடைய அந்த 24 தத்துவம் அதை நம்ம எடுத்துட்டு இருக்கோம். இதுல இருந்து இதான இந்த அவனுடைய வாதத்திறமை நம்ம எடுத்துட்டு இருக்கோம். இப்போ இதுக்கு அப்புறம் சிலதான் பார்த்தீங்கன்னா எதுவுமே கம்ப்ளீட்டா டிஸ்கார்டே பண்ணிட்டாரு சுத்தமா. அது அடுத்த அப்படி பார்க்கணும். ஆக மொத்தம் இந்த மாதிரி நையாயிகள் சொல்றது ஒத்துக்க முடியாது. ஒரு பின்னால ஒரு எட்டர்னல் ஃபோர்ஸ் ஒன்று இருந்து இந்த மாதிரி உண்டு பண்ணுறதுக்கு பண்ணணும். அப்போ இந்த பண்றதுக்கான பொருள் வெளியில இருந்துன்னு சொல்றதுக்கு வழி இல்லை. ஏன்னா வேதம் கிளியரா சொல்றதுக்கு சதேவ சோமியா இதமுக்கிற ஆசித் ஏகமேவா அத்விதீயம். அதனால அதுதான் பண்ணிட்டு வேற இல்லை அப்படிங்கிறச்சு. அப்ப என்ன பண்றோம்? ஒரு உடலும் உயிரும் இருக்கு, உயிர் வேற உடல் வேற, உடல் மாறும் உயிர் மாறாது, ஆகவே இது உடலாத்தான் இருந்தாகணும் அப்படிங்கிற பேசிக் கான்செப்டுக்கு நம்ம வந்து சேரும். இதைத்தான் இன்சிஸ்ட் பண்றாங்க. புரியுதா? சந்தேகங்கள்? சந்தேகம் இருக்கா? கேளுங்க யாராவது. அதாவது இந்த நடத்துறவர் யாரும் இல்ல அப்படிங்கறதுதான் இல்லையா? அதான் கேட்டேன். அத நடத்துறவர் யாரும் இல்ல, அந்த தானா அணு இணையும் பிரியும் உருவாகும் போகும் அழியும் இதேதான். எதுவுமே தனியா தானா ஆறுதில்ல. அது இல்ல, அது அவங்க சொல்றது. திடீர்னு காத்தடிக்கிறதுனாக்க அது தானே அடிச்சு இல்லை, அது கிரீசன் எங்கேயோ இருக்கு, எங்கேயோ ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இருக்குங்கிறான். அது ஏன் காற்றழுத்தம்? அதுக்கு எத்தனையோ காரணங்கள் சொல்றான். அது கிளைமட்டாலஜி படிச்சா தெரியுது. இந்த கிளைமட்டாலஜி ஒன்று பண்ணது யாரு? எல் நீனா வந்து எஃபெக்ட்லாம் இருக்குங்கிறான். இது எப்படி வந்தது? இருக்கு, இயற்கையில் இருக்குங்கிறது நம்ம தான் கண்டுபிடிச்சோம். இன்னைக்கு இருக்க எத்தனையோ விஷயம் சயின்ஸ் அவ்வளவும் நம்ம முயன்று இது இருக்கு, இதை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். So far, nothing is an invention. It is only a discovery. It is already in existence. நம்ம அதை அனர்த் பண்ணி நம்ம உபயோகப்படுத்தி வச்சுட்டு இருக்கோம். அந்த மாதிரி எல்லாமே இயற்கையில இருக்கு. அந்த இயற்கையை தான் நம்ம தெய்வங்கிறோம். உலகத்துக்கு பெருமாளுக்கு திருவாராதனை பண்றதுக்கு திருத்துழாய் எடுத்து துளசி எடுத்துக்கணும்னா கூட துளசியை சேவிச்சுட்டு பிரார்த்திச்சுக்கிண்டு நான் கேசவனுக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்காக எடுத்துக்கிறேம்மா அப்படின்னு பிரார்த்திச்சுன்னா நம்ம எடுக்கணும். அதனால ஒவ்வொரு பொருள்லையும் ஒவ்வொரு நிலையிலையும் நம்ம பகவானை தான் பார்க்கணும். நான் சொன்னேன், ஜடப்பொருளாக இருந்தாலும் அதுலேயும் மேலே தெரியக்கூடிய ஜடப்பொருள் வருகிறது, அதுக்குள்ள ஒரு ஆத்மா, அதுக்குள்ள ஒரு பரமாத்மா. அந்த மாதிரி எல்லாமே இந்த மூணா இருக்கு. அது வந்து அவ சொல்ற அட்டாமிக் ஸ்ட்ரக்சரோட ஒத்து போகுது. எலக்ட்ரான்ஸ், புரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸோட ஒத்து போகுது. புரியுதா? புரியுது. வேற ஏதாவது சந்தேகம் உண்டா? ரைட், புக்கு போலாமா? சுவாமி, அணுக்களுக்கு கர்மா உண்டு ஒத்துக்கிறாங்களா அவங்க? அதான் அது எப்படின்னு தான் கேட்கிறார். அவ என்ன சொல்றாங்க, இது சொல்றான் சரி,
இந்த உலகம் வந்து கர்மா அனுபவிக்கத்தான் ஏற்பட்டிருக்கு. இந்த கர்மா எதுல இருக்கு? ஆத்மால இருக்கா இல்ல அணுக்கள் இருக்கா? ஆத்மால இருக்குன்னா ஆத்மா பியூர்கிற. ஆத்மா பியூர்னு சொன்னாக்க அணுக்கள் இருக்குன்னு சொன்னாக்க அணுக்களுக்கு கர்மா வரதுக்கு வாய்ப்பு என்ன இருக்கு? அனுபவம் எதுக்கு அணுக்களுக்கா இருக்கு? நான் என் கையை வச்சுட்டு நான் சாப்பிட்றேன். கை எனக்கு கருவியா இருக்கே தவிர்த்து கைக்கா நான் கையில வந்து அல்வா எடுத்தேன்னா கைக்கு ருசியா இருக்குமா? இருக்காதே. அது என் நாக்கில் வச்சாலும் ருசியா இருக்கும். எனக்கு அனுபவிக்கிற நான் தான். கை இல்லை, நாக்கு கூட இல்லை. நாக்கு அது இதோட இயற்கையினால தெரியறது அவ்வளவுதான் ஒழிய. அந்த மாதிரி ஒண்ணு ஜடப்பொருளுக்கு எந்த இதுவும் கிடையாது, ஃபீலிங் கிடையாது. ஆனா ஜடப்பொருளை ஒரு கருவியா வச்சுட்டு இதான் அதோட ஆத்மா வந்து அனுபவிக்கிறது. இப்போ தச்சன் வந்து உளியை வச்சுட்டு ஒரு சேரை ஒரு மேஜை பண்றாருனாக்க அப்போ அந்த இது இந்த உளிங்கிறது ஒரு கருவியா தானே இருக்கு, தானே பண்ணாது. தச்சன் இருக்கா, உளி இருக்கு, மரம் இருக்கு, அது தானே செதுக்கிக்கிட்டு மரம் ஆகாதே, சேர் ஆகாதே. அதனால நீ சொல்றதுக்கு இதுக்கு தான் பின்னால் there should be an agent. What is that agent? We call that agent as Brahma. புரியுதா சுவாமி? புரியுதா? புரியுது சுவாமி, புரியுது. பேஜ் 177. பகத் தீர்க்காதிகரணம், அணுக்கொள்கை களம். இக்களத்தின் பெயரும் தொடரும். 47ஆம் களத்தால் வைசேஷிக கொள்கை ஆராயப்படுகிறது. இவர்களது பரமாணு கொள்கையின் மெலிந்த பருத்த அணுக்கருத்து நிலைகளை ஆராய்வதால் மகத் தீர்க்காதிகரணம் எனப்படுகிறது. சாங்கியர்கள் உயிரற்ற மூலப்பகுதி காரணம் என வாதிட்டது போல் இவர்களும் உயிரற்ற அணுக்கள் சேர்க்கையால் மெலிந்த இடைப்பட்ட பருத்த பண்டங்கள் உண்டாகின்றன என கொள்கின்றனர். ஆகவே அவர்கள் கொள்கையில் உள்ள குறைபாடுகள் சுட்டிக்காட்டப்படுகின்றன. இவர்களும் சாங்கியர்களைப் போல பிரம்மத்தை ஒப்புக்கொள்ளாதவர்கள். உலகிற்கு காரணம் பரமாணுக்களே. இவை அடிப்படை நிலையில் உறுப்புகள் அற்றவை. அவை பலபடியாக தொடர்பு கொண்டு பேரணுக்களை உண்டு பண்ணுகின்றன. இப்பேரணுக்களே நாம் காணும் மலை, படுகு, ஏரி, நீர் போன்ற வேறுபாடுகளுக்கு காரணம். இவை பேரணுக்களாக மாற அங்கங்கள் தேவை என்பதால் கட்புலனாக சிறிய அங்கங்கள் அவைகளுக்கு இருக்கலாம் என்று அனுமானிக்கலாம். அதாவது இல்லைன்னு சொல்லிவிட்டு இப்படின்னா அது இல்லைன்னு அப்புறம் ஒத்துக்கலாம். அது என்னமோ ஒரு தெரியுன்னு ஜஸ்ட் ஒரு பெரிய நமக்கு ஒரு ஒரு இது கொடுக்குற மாதிரி, ஒரு கிராட்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி சொல்றாங்க. சரி, இப்போ அடுத்தபடி என்னன்னாக்க அணுக்கள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. அது எப்படி நீர் அணுவாருது, அது எப்படி காற்று அணுவாருது? அது சொல்ல முடியல, அதுக்கு பதில் சொல்ல முடியல. வினைப்பயனாகவே விலையுள்ள உயிர்கள் தோன்றுகின்றன. அவ்வினைகள் கட்புலனாகாததால் அதிருஷ்டம், கண்ணுக்கு தெரியாது எனப்படும். இதுவே ஒரு பண்டத்தின் தன்மையை தீர்மானிக்கிறது. அப்படி தீர்மானிக்கப்பட்டதுக்கும் அணுக்களுக்கும் உள்ள தொடர்பு சமவாயம் எனப்படும். அதாவது என்ன கேட்கிறேன்னா, அணுக்கள் தானே பண்றது, அணுக்கள்லாம் ஒரே மாதிரி தானே இருக்கு. அப்படி இருக்கச்சு அணுக்கள் சேர்க்கலாம் இதெல்லாம் உண்டுனாக்க இதையே இரும்புங்கிற, இதையே மரம்ங்கிற அப்படின்னாக்க இல்லை இல்லை, அது கண்ணுக்கு தெரியாத ஒரு விசேஷமான ஒன்று இருக்கு. அதான் வைசேஷிகம்னே பேரு. ஒரு விசேஷமான ஒரு தன்மை இருக்கு. அதனால இந்த அணுக்கள் சேர்ந்ததுனாக்க இது மரமாறுது, இப்படி சேர்ந்ததுனாக்க இது இரும்பாருது அப்படிங்கிறாங்க. அதிருஷ்டம் அப்படிங்கிற டேர்மை ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணே வந்தான். அப்படி தீர்மானிக்கப்பட்டதற்கும் அணுக்களுக்கு உள்ள தொடர்பு சமவாயம் எனப்படும். அதாவது அணுக்களுடைய பண்புன்னு ஒத்துக்க முடியாது, இப்படி சேர்ந்ததுனாக்க இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கே, அதுக்கு தான் சமவாயம்னு பேரு. தொடர்பு சமவாயம் பண்டத்தை விட்டு பிரிவதே இல்லை. அதனால்தான் மண், மரம், உலோகம் போன்ற வேறுபாடுகள் உலகில் நிலை பெற்றிருக்கிறது. அழிவற்ற இதை ஒரு பண்டத்தின் பண்பு என கொள்ளக்கூடாது, பண்டத்தின் பண்பு கொள்ளக்கூடாது அப்படிங்கிற. ஏன்னாக்க அவங்க ஆர்குமெண்ட் அப்படின்னாக்க, மண் இருக்குல்லையா, மண்ணு தானே பானை, சட்டி, குடமெல்லாம் இருக்குது. இப்போ எல்லாம் மண்ணுன்னு சொன்னாக்க இதனோட சமவாயம், மண்ணுங்கிற சமவாயம் தான் எல்லாத்தையும் வருது. ஆனால் பண்பு வேறையா இருப்பாரு. பானையோட உறுப்பு வேறையா இருக்கு, குடத்தோட ஒரு உறுப்பு வேறையா இருக்கு, இது வேறையா இருக்கு இல்லையா. அதனால இதுக்கு பேர் சமவாயம் தான் வச்சுக்க, இது பண்பு சொல்லக்கூடாது அப்படிங்கிறது அவனோட அறிவு. வினைகள் கால முதிர்ச்சியின்படி பலன் தொடங்கும். அவை உடனேயும் சில நாட்களிலும் சில ஜென்மங்களிலும் சில கல்பங்களிலும் கூட துவங்கலாம். இதனால் உலகம் எப்பவும் படைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால
ஏன்டா இது வரல? நம்ம என்ன சொல்றோம்? நீ எத்தனையோ ஆத்மாக்கள் உடம்பு கிடைக்காம இருந்துட்டு இருக்கு. அதுகளுக்கு உடம்பு கிடைச்சு அது இங்க வந்து தன் வினைகளை தீர்த்தா தான் அது மோட்சம் போக முடியும். அப்போ ஏன் அந்த மாதிரி வரலன்னாக்க டைம் எடுக்கலாம். அதுக்கு ஒரு கால முயற்சின்னு இருக்கு. யார் பண்றா கால முயற்சி? இந்த ஃபிக்ஸ் பண்ற இந்த காலத்து இந்த ஆத்மா இப்ப வந்து பிறக்கும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்றது யாரு? அணுக்களா இல்ல ஆத்மாவா? ஆத்மா தானாவே ஃபிக்ஸ் பண்றதுனாக்க ஆத்மா உடம்பு விட்டு பிரியுமா? அங்கேயே இருந்துறேன்னு சொல்லும். இல்ல அணுக்கள் ஃபிக்ஸ் பண்றதா இருந்ததுனாக்க அணுக்கள் வந்து அறிவடையாது. அதுக்கு டைம் டைம் கான்ஸ்டியூஷன் கிடையாது. அது எப்படி பண்ணும்? மண், நீர், தீ, காற்று இவைகள் சமவாயத்தொடர்பாக ஏற்படுகின்றன. அதன் விளைவால் மனம், ஒளி, உடல் உணர்வு ஏற்படுகின்றன. இப்படி உலகு உண்டாக்கப்பட்டு தொடர்ந்து வருதலால் இங்கு அணு ஆத்மாக்களுக்கு மேற்பட்ட ஈஸ்வரன் பிரம்மம் என்ற ஒன்று இல்லை. புரியுது? அது சொன்னேன். ஆக என் கான்செப்ட் படி பிரம்மம் தேவையில்லை. அவன் என்ன சொன்னான்? பிரதானம் புருஷன் சொன்னான். நான் என்ன சொல்றான்? அணு ஆத்மா. இக்களத்தின் சூத்திரங்களும் அவற்றின் பொருளும் மகத் தீர்க்கவத்வா ரஸ்வ பரிமண்டலாப்தியாம் மிக பருத்தது மெலிந்தது என்பவை அணுக்களின் சேர்க்கையால் ஏற்படவன, செயற்கையால் அல்ல. அது என்னன்னாக்க இப்போ வந்து அணுக்கள் ஒரே மாதிரி இருக்கு. பருத்தது இருக்குதுலாம்னாக்க அது அணுக்கள்லாம் இயற்கையா பருத்ததெல்லாம் கிடையாது. இந்த செயற்கையினால் ஏற்படலாமே தவிர்த்து அது தானாவே ஏற்படுறது. அணுக்கள் மலையாவே படைக்கப்படுறதில்லை, கடலாக படைக்கப்படுறதில்லை. அணுக்கள் செயற்கைனால வருது. அப்படி புயதாபி கர்ம அதஸ்ததாபாவ வினேடியாக உலகு தோன்ற காரணமாகும் அதிருஷ்டம் அணுக்களிலோ அல்லது ஜீவனிலோ இருந்தாலும் இச்சேர்க்கை ஏற்பட விடாது. எதுல இருக்குங்கிற கர்மா? நான் வந்து ஆத்மா தனிச்சிருக்கேன். எனக்கு வினை இருக்குன்னு தெரிஞ்சுதானாக்க, எனக்கு போல தெரியணும். ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுதானாக்க நான் இந்த மாதிரி உடம்பு எடுத்துட்டு அந்த வினையை அனுபவிச்சிருக்கணும். நம்ம என்ன பண்றோம்? ஐயோ கடை வாங்கணும் சார் இடத்துல நம்ம பழங்கணக்கு பார்க்குறோம். பார்த்த உடனே ஸோ இவ்வளோ பே பண்ண வேண்டியிருக்கு, எப்படி பண்ணலாம்னு பிளான் பண்ணி இன்னும் இதில் பண்ணிட்டு போய்ட்டோம். அதே மாதிரி நம்ம வினைகளை தீர்க்கணும்னு இருந்ததுனாக்க நமக்கு வந்து இந்த இது ஆத்மாக்களுக்கு பண்ண முடியும். ஆனா அந்த கடன் வந்து தன்னைத்தானே தீர்க்கு படம் பண்ணுவோம், பிளான் பண்ணுமா? பிளான் பண்ண முடியாது இல்லையோ? அதான் சமவாய அபியுபகவச்ச சாமியாவஸ்தை. ஒரு பண்டம் தனித்து அறியப்படுவதை உள்ளுரை தொடர்பில் சமவாயம் என்று சொன்னால் அத்தொடர்பு ஏற்பட எது காரணம் என்று ஆராய்ந்தார். இது முடிவிட்டு தொடர்ந்து செல்லும். இப்ப என்ன சொல்றோம்? இந்த அணுவுக்கு இது மண்ணா இருக்குன்னாக்க அது எப்படி ஏற்பட்டது? இனிஷியலா அணு எந்த குணங்களும் இல்லாம இருக்கு. இப்போ இது மண்ணா இருக்கு. அணு இருந்து வந்து நான் ஒத்துனுட்டேன். அப்படியானால் இந்த அணு ஏன் மண்ணா தான் ஆகணும்? ஏன் அது வேற ஏதாவது ஆகக்கூடாது? இல்ல அது சமவாயம் ஒண்ணு இருக்கு. அவன் என்ன சொல்றான்? மண்ணுங்கிற பண்பு இருக்குங்க. இல்ல அது அணு இந்த மாதிரி மாறுறதுக்கு சமவாயம். அப்போ இந்த சமவாயமும் அந்த அணு பிரிக்க முடியாது. அப்ப என்ன இருந்துக்க மண் அணுக்கள்னு ஒரு குரூப் இருந்துட்டே இருக்கணும். அப்ப ஆக மொத்தம் அந்த அணுக்கள்ங்கிறது நீ சொல்றிய அதுக்கு உருவம் இல்லை பண்பு இல்லைங்கிறிய, அது தப்பா போயிட்டு. மண் அணுக்கள் தனியா பிரிக்கப்பட்டிருக்கு. நித்தியமேவச்ச பாபாது. உள்ளுரை தொடர்பு ஒரு பண்டத்துடன் பிரிக்கவில்லாது எப்பொழுதும் உள்ளது எனில் பண்டங்களுக்கு உலகிற்கு அழிவே இல்லை அமையும். அப்படி இருந்துனாக்க இந்த பண்டத்துக்கு இருந்தால் அது எப்போ மண்ணாவே இருந்துட்டு இருக்கும். இன்னொருக்கு இதுக்கு வந்து மரமாக தான் மரமாவே இருந்துட்டு இருக்கும். அதுக்கு மாற்றவே முடியாது. இதை ரூபாதி மத்வச்ச விபரியோ தரிசனாத்து. உலகியல் பண்டங்கள் புலனறிவுக்கு உட்பட்ட உரு பண்போடு இருப்பதால் அவை உருவற்ற பண்பற்ற அணுக்களால் ஆதல் என்பது இயராது. ஒண்ணுமே இல்லாத ஒன்றும் திடீர்னு உருவம் தோன்றதுன்னாக்க நமக்கு எப்படி இருக்கும்? அதாவது முன்னாள் சில எக்ஸிபிஷன் காமிப்பாங்க. இங்க போய் யூ கேன் சி யுவர் ஸ்கெலிட்டன் பீப்புள். நம்ம போய் நிற்போம். அங்க ஒரு பெரிய நில கண்ணாடி இருக்கும். நம்ம உருவாலே அப்படி தெரியும். ஒரு நிமிஷம் லைட் அணைஞ்சு எரியும். பார்த்தா கண்ணில் ஒரு ஸ்கெலிட்டன் தெரியும். நமக்கு திடீர்னு பயமா இருக்கும். முன்னாடியே பிளான் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு ஸ்கெலிட்டன் தெரியுற மாதிரி. நம்ம 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 ரிஃப்ளெக்ஷன் இல்லாம
ஒரு ஸ்கெலிட்டன் ரிஃப்ளெக்ட் பண்ண வச்சிருக்கோம். அப்போ நமக்கு என்ன தெரியுது, நம்ம உடம்பு நம்ம ஸ்கெலிட்டன் நம்மளே பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் ஏற்படும். ஏன்னா இந்த டைம் லேக் வந்து ரொம்ப ரொம்ப ஷார்ட்டு, திடீர்னு பார்க்கறதுனால. அந்த மாதிரி இதில் என்னன்னாக்க அதுக்கு இயல்பாக குற்றம் உருக்கள் ஒன்று எடுத்துனேனாக்க நீ சொல்ற அணு உருவத்துன்னு சொல்றே அதுக்கான குற்றம் வந்து சேரும். அபரிகிரக அந்நிய அத்தியந்தம் அனபேட்சா இக்கொள்கைகள் வேதமறிந்த சான்றோர்களால் கை கொள்ளப்படாமையால் அவை முழுதும் தள்ளத்தக்கன. அதனால என்ன பண்ற, இதை வந்து ஐயா நீ சொல்ற உன்னுடைய சரக்கு இருக்கே நல்ல இடத்துல வெல்ல போகாது, உனக்குள்ள வச்சுக்கலாம். எத்தனையோ சொல்றோம் இல்லையா, இது எங்களுக்கு உள்ளதான் அப்படின்னுட்டு அப்படித்தான் சொல்லணும். நம்ம ஏதோ பிரின்சிபல் சொல்லணும்னாக்க நமக்குள்ளதான் விலை போகமே தவிர்த்து வெளியில போனால் யாரும் ஒத்துக்க மாட்டார். அந்த மாதிரி நன்னா இந்த அறிஞ்சவர்கிட்ட நீ சொல்ற இந்த அணுக்கொள்கையானது ஒத்துக்கொள்ளப்படாதது. சூத்திரங்களுக்கு ராமசூத்திரம் விளக்கம். அணுக்கள் கட்புலனாகாதவை, உறுப்புகள் அற்றவை எனில் அவை ஒன்றுடன் ஒன்று சேர்த்ததும் அதனால் கட்புலனாகவும் இயலாது. கண்ணுக்கு தெரியாது, சேர்ந்தாலும் கண்ணுக்கு தெரியாது, வேற சேரவே முடியாது. இப்படி சேர்ந்தாலும் கண்ணுக்கு தெரியாது. கடுகு மலை போன்றவற்றில் பரிமாண வேறுபாடு இருக்கணும், அவைகளுக்கும் அங்கங்கள் இருக்குது வெளிப்படை. எல்லாத்துக்கும் கடுகுக்கெல்லாம் அங்கம் இருக்கணும், அதுலேருந்து எண்ணெய் எடுக்கிறான், அதுல எண்ணெய் வேறையா இருக்கு இல்லையா, தோல் வேறையப்பட்டது இல்லையா. அது மாதிரி வினைப்பயனால் அணுக்கள் சேர்கின்ற எனில் அவ்வினைகள் எதை சார்ந்துள்ளன, அணுக்களையா அல்லது ஆத்மாவையா? வைசேஷன் கருத்துப்படி அணுக்கள் பண்பற்றவை, ஆத்மாக்கள் தூய்மையானது என்னும் பொழுது வினைகள் அணுக்களையோ அல்லது ஆத்மாக்களையோ சாத்தல் எவ்வாறு ஏறும்? ஆத்மாக்கள் அணுக்கள் தான் பேசிக்கா உங்க பியூர்னு சொல்லிட்டேன், அப்புறம் இந்த வினை இருந்த வாய்ப்பு இல்லை. ஆத்மாக்களுக்கு வினை இருக்குனாக்க நீ ஆத்மாவும் பியூருங்கிற, அப்புறம் இதில் தான் சார் இருக்கு இந்த அழுக்கு. யாராவது எழுத்து இந்த அழுக்கு போட்டால் தானே எழுந்து ஒரு பண்டத்தை மற்றவற்றின் பிரித்து காட்டுவதற்கு அதன் பண்பு என்னும் இலக்கணம் வகுக்கப்பட்டுள்ளது. நம்ம நல்லா கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி பாருங்க. எந்த ஒரு பொருளையும் அதனுடைய பண்பை வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்க. அதுக்குன்னு ஒரு தனித்த பண்பு இல்லைன்னாக்க நம்ம எந்த பொருளை கண்டுபிடிக்க முடியாது. நம்ம பார்க்குறோம், சொகுறு வேற தெரிகிறது, தூண் வேறையா தெரிகிறது. இப்போ என்னாச்சு, தூணுக்குன்னு ஒரு பண்பு, சொவுத்துக்குன்னு ஒரு பண்பு இருக்கு, அதனால் டிஃபரன்ஸ் தெரிகிறது. அது மாதிரி இது இருந்ததுன்னு அப்படி இருக்கும். அப்போ நம்ம மகாபாரதத்துல இந்த சபாபருவத்துல துரியோதன் போன போது சபையை விசிட் பண்ற போது பார்த்தாக்க அவனுக்கு தண்ணீருக்கும் தண்ணீர் இல்லாத தரைக்கு வித்தியாசம் தெரியல. அதுல போய் கீழே வழுக்கி விழுந்தான் இல்லையா. அந்த மாதிரி நம்ம எந்த ஒரு பொருளையும் அதனுடைய பண்பை வச்சுதான் கண்டுபிடிக்கணும், இல்லைன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஆக மொத்தம் இந்த பண்புங்கிறது ஒரு பகுதி இல்லைன்னாக்க அது இல்லைன்னா ஒரு ஒவ்வொரு பொருளை ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஆனால் அது பண்பு இல்லை சமவாயம் அப்படின்னு சொன்னேன்னாக்க, சமவாயங்கிறது அணுவப்பட்டு விலகாதுன்னாக்க அப்போ அணுக்களை சமவாயம் உள்ள அணுக்கள் சமவாயம் இல்லாத அணுக்கள்னு இருக்கா? அப்படிதான் அனஞ்சியா. சமவாயம் என்ற ஒன்றை கற்பித்துக் கொண்டுள்ளார்கள். அந்நிலையிலும் ஒரு குறிப்பிட்ட பண்டத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட உள்ளுறை தொடர்பு ஏற்பட இது காரணம். எப்படி சார், இந்த அணு ஏன் காற்று அணுவா இருக்கணும், ஏன் நீர் அணுவா ஆகல? அதுக்கு யூ கேனாட் கிவ் எனி எக்ஸ்பிளனேஷன். இதுக்கான அறிவு முயற்சி முடிவீடு தொடரும். ஆகவே சமவாயம் கொள்கை தள்ளப்படுகிறது. மேலும் அத்தொடர்பு புதிதாக ஏற்படுவதில்லை, அதனோட எப்பொழுது இருக்கிறது என்றால் அப்பண்டத்திற்கு முதலும் முடிவு இருக்கவில்லை. இப்ப என்னன்னாக்க அந்த அணு அதுக்கு இந்த குணம் இருந்துட்டே இருக்கும், மாறவே மாறாது. நம்ம என்ன சொல்றோம், இப்போ மழையா இருக்கு, காத்துனாலையும் தண்ணீர்னாலையும் எரோஷன்ஸ் வருது, இந்த மலை பாறை வாரியா வெயிலால வெடிக்கிறது, அதுல இருந்து மணல் வருது, மண் வருது, கூழாங்கல் வந்து மண் வருது, இப்படி வருது, இது மாறிண்டே இருக்கு. ஆனால் சமவாயங்கிறது மாறவே மாறாதுன்னு சொன்னாக்க மலை எப்போ மலையாவே இருந்துருக்கணும். அது இடத்துக்கு நம்ம ஒரு வீடு கட்டினோம்னாக்க அந்த வீடு வீடாகவே இருக்கணும், மாறவே கூடாது. வேற எதுனாலையும் மாற்ற முடியாது. இந்த வீட்டுக்கு நம்ம வந்து கிராக் இருக்கு, அது இது பார்க்கணும், லீக் ஆகுது, இதில் எதையோ பண்ண வேண்டாம், அப்படியே இருக்கணும். அது தட் இஸ் நாட் பாசிபிள். அதுதான். மேலும் அத்தொடர்பு புதிதாக ஏற்படுவதில்லை, அதனோடு எப்பொழுதும் இருக்கிறது என்றால் அப்பண்டத்தில் முதலும் முடிவும் இருக்க இயலாது.
உருவற்ற அணுக்கள் சேர்க்கையால் உருப்படைத்த மலையோ கடுகோ உருவாதல் இயலுமா? முடியுமெனில் அணுக்கள் உருவற்ற என்பது பொருந்தாது. அணுக்களுக்கு உரு உண்டு எனில் அவை ஒவ்வொன்றும் தனித்ததாகிவிடும். இக்கொள்கை எதுவும் வேதவர்க்கு சான்றோரால் சிறிதும் ஒப்புக்கொள்ளப்படவில்லை என்பதால் இது முழுதும் தள்ளத்தக்கதே. அதனால என்ன பண்றாங்க, இதுல நீ என்னத்தை தான் ஆர்கியூ பண்ணாலும் சரி, நீ சொல்ற பாயிண்ட் உனக்கே இடைஞ்சலா இருக்கு, அதனால இது எதுவும் முடியாது. இக்காலத்துக்கு அத்வைதிகள் கொள்ளும் பொருளும் அதுக்கு ராமானுசர் மறுப்பும். அத்வைதிகள் கருத்துப்படி இக்களம் பிரம்மம் உலகின் காரணம் அல்ல என்ற மறுப்போருக்கு மறுப்பாக இருந்துள்ளது. இக்கருத்து தவறு. ஏனெனில் பிரம்மமே உலகின் காரணம் என்பதை விலட்சணத்வாதி காரணத்தில் ஐயந்திரம் நிறுவிவிட்டான். திருப்பி அதை கூறியது கூறலாம். இக்களத்தால் ராமானுஜர் நிறுவும் கொள்கை வைசேஷிகர்கள் அசத்காரியவாதம் இன்னைய உலகின் காரணம் என்ற கருத்தை வன்மையாக கண்டித்து அக்கொள்கைகள் நிலையாமை ராமன் விலக்கி காட்டுகிறார். இவற்றில் ஒரு சாரா பிரம்மத்தை ஆத்மா முக்தி அடையும் விலக்கு மட்டுமே, பிரம்மத்தின் செயல்பாடு ஒன்றும் கிடையாது என்று கருதுகின்றனர். அவர்களுக்கும் இந்த பாதங்களே போதுமானது. ஆகவே இவளை பொறுத்த மட்டும் என்னன்னாக்க, நீ சொல்றது வேதத்துக்கு முரண்பாடு மட்டும் இல்லாமல் பிராக்டிக்கலாக முரண்பாடாது, தர்க்கத்துக்கும் ஒத்துவிட முடியாம இருக்கு. ஆகவே இந்த கருத்தை எடுத்துக்க முடியாது அப்படிங்கிறது எம்பெருமானுடைய கொள்கை. டவுட்ஸ்? வெற்றி டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. சுவாமி, இப்போ அந்த கடைசியா சொன்னீங்க இல்லையா, ஆத்மா முக்தி அடையும் இலக்கு மட்டுமேன்னு சொல்றாங்க இல்லையா? ஆத்மா முக்தி அடையும் இலக்கு மட்டுமே அப்படின்றாங்க. பிரம்மம் ஒரு சாதாரண பிரம்மம் செய்வோன் காரணம். அது இல்ல ஆத்மாவுடைய முக்தி அடைகிறதுக்கு பத்தியா ஒரு இடம், ஒரு பிளேஸ், இது போய் சேர்ந்தாருக்கலாம், அந்த இடம் தான் பிரம்மம் அப்படிங்கிறார் ஒருத்தர். அவங்க அணுக்கொள்கையை சேர்ந்தவங்க இல்ல, அவங்க வைசேஷிகம் சேர்ந்தவங்களா? வேற வைசேஷிகளே ஒரு குரூப். ஓஹோ, வைசேஷிகம் குரூப். ஆமா, இன்னைக்கு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்கு இல்லையா, ஒரே பார்ட்டி பிரிஞ்சு 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 வருது இல்லையா, அதே மாதிரி முதல்ல ஒரு கொள்கை நிறுவப்படுறது, அப்புறம் நமக்கு தோன்ற மாதிரி எல்லாம் அவளுக்கு சில பேருக்கு தோன்றது, தோன்றினோடனே அது சரியில்லை போல் இருக்கு, அதுக்கு ஒரு மாடிஃபிகேஷன் கொடுக்குறாங்க, அவர் இன்னொரு குரூப் ஆறாங்க. அது மாதிரி நம்ம சாங்கியம் பார்த்தோம், சேஸ்வர சாங்கியம், நிரீஸ்வர சாங்கியம்னு பார்த்தோம். மீமாம்சைகள் பார்க்க போறோம், அதுல சேஸ்வர மீமாம்சைகள், நிரீஸ்வர மீமாம்சைகள் பார்க்க போறோம். எல்லாருமே முதல்ல ஈஸ்வரன் இல்லைன்னு ஆரம்பிக்கிறாங்க, அப்புறம் வேற வழியில ஒத்துக்க வேண்டியதா இருக்கு. புத்த மதத்துல பாத்தீங்கன்னாக்க கடவுள் கிடையாது, ஆத்மா கிடையாது அப்படிங்கிறாங்க. ஆனா என்ன பண்ணா, புத்தரையே கடவுளாக்கிட்டாங்க ஒண்ணும். அதுக்கப்புறம் புத்தருக்கே பல ஜாதக கதைகள் சொல்ல பல அவதாரம் எடுத்ததை சொல்றாங்க. ஆத்மா இல்லைன்னு எப்படி எடுக்க முடியும்? அதனால இந்த கடைசியில இந்த வழிதான் வந்தாகணும். அது எப்படியோ சொல்லி அப்படி சொல்லி கடைசியில இல்ல பரவாயில்ல வேற வழி, ஓஹோ நீங்க அப்படி சொல்றீங்களா, இந்த ஒத்துட்டு அன்பது சொல்றாங்க, வேற ஒண்ணும். இந்த அணுக்கொள்கை ஓரளவுக்கு உயிரற்ற பொருட்களுக்கு பொருந்தினாலும் கூட உயிருள்ள பொருட்களுக்கு அவங்க தனியா இதை பொருத்தி பார்க்க முடியாது. அப்ப உயிருக்கு விளக்கம் சொல்ல முடியாம போயிடுது இல்லையா? அப்போ அணுக்கள்ல உயிரணுக்கள், உயிருள்ள அணுக்களுக்கு வேற கொள்கைன்ற மாதிரி ஆயிடுது, உயிரற்ற அணுக்களுக்கு வேற கொள்கைன்ற மாதிரி ஆயிடுது. இல்ல, உயிருள்ள அணுக்கள் இல்ல, ஆத்மா தான் எடுத்துக்கிறாங்க. அணுக்களுக்கு உயிர் கிடையாது, உயிர் வேற அணுக்கள் வேற. உலகத்தை படைக்கிறதே அணுக்கள் தான், உயிர் அதுவே ஒட்டிக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுவே சரியான படலையா? இப்போ ஒவ்வொரு செல்லுக்குள்ளயுமே உயிர் இருக்குன்ற மாதிரி தானே இருக்கு. ஆமா ஆமா, அதான் நம்ம சொல்றோம், ஒரு செல்லுக்குள்ளே உயிர் இருக்கு தான் சுவாமி. சாதாரணமா கண்ணுக்கெல்லாம் புறப்படாத வைரஸ்கிறமே அதுலயும் உயிர் இருக்கு, அது மல்கி பெருகிறது. அதனால அப்போ இதெல்லாம் நம்பது சில பேர் இருந்தாங்க. ஒரு நிமிஷம். அதனால அந்த காலத்துல சில பேர் சொன்னா நம்புறதுக்கு ஆள் இருந்தாங்க. அவங்களுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிருக்கேன். எனக்கு இந்த பிளாஜிஸ்டல் தியரின்னு ஒரு நாளைக்கு ஓடிட்டு இருந்தது. என்ன பண்ணாங்கன்னாக்க, அப்போ இந்த மாதிரியான பே பண்றதுக்கான வசதிகள், தராசு வசதிகள் இல்லை.
அப்போ ஏன் ஒரு பொருள் சாலிடா இருக்கு, அதை ஹீட் பண்ண உடனே அது சாம்பலா போயிடுறது, இல்ல உருகிடுறது, ஏன் அப்படின்னு யோஜனை பண்ணி இந்த யோஜனை பண்றச்சு அவ என்ன நினைச்சானாக்க, இதுக்கு எல்லாத்துக்கும் ஒண்ணு இதுக்குள்ள ஒரு பிளாஜிஸ்டன் ஒண்ணு இருக்கு. இந்த பிளாஜிஸ்டன்ங்கிறது இருக்கிறதுனாலதான் வருது. அதை ஹீட் பண்றச்சு இந்த பிளாஜிஸ்டன் ஆவியாய் வெளியில போயிடுது. அது போனதுனால அது என்ன ஆயிருது, அது உருகிடுறது, அவருடைய கட்டுக்கோப்பு குறைஞ்சி போகுது அப்படின்னு. இப்போ இந்த பிளாஜிஸ்டன் ஒண்ணு இருக்கு, அந்த கட்டுக்கோப்பு குறைஞ்சி போகுதுன்னு சொன்னான்னாக்க என்ன, முதல்ல நம்மளுக்கு வந்துட்டே இருந்தாங்க. இதுக்கடுத்து ஒரு 50 வருஷத்துக்கு தொழில் இருக்குது தேடி. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்தது. எப்போ, அப்போ அவளுக்கு இது தெரியுது, அது திராசு வந்துடுது. திராசு கிடைச்ச உடனே பார்த்தீங்கன்னாக்க ஒருத்தர் என்ன பண்ணினாக்க, ஈஸியா கிடைக்கக்கூடிய மக்னீசியம் இருக்கு இல்லையா, மக்னீசியத்தை எடுத்துட்டார். மக்னீசியத்தை எடுத்துட்டார். முதல்ல ஒரு குரூசிபிள வே பண்ணிட்டு அதுல மக்னீசியத்தை போட்டார். அந்த ரெண்டையும் சேர்த்து வே பண்ணார். மக்னீசியத்தை வெயிட் தனியா தெரிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன பண்ணான்னாக்க அதை அப்படியே ஒரு நிமிஷம், 1 minute, ஒரே நிமிஷம். எரிச்சார். எரிச்சதுக்கு அப்புறம் அதை திருப்பி எடை போட்டார். எடை போட்ட போது பாத்தீங்கன்னாக்க முன்னை விட எடை ஜாஸ்தியா இருக்கு. இப்போ நீங்க சொல்ற மாதிரி பிளாஜிஸ்டன் தியரின்னு ஒண்ணு இருந்ததுதானுக்க, பிளாஜிஸ்டன் ஆவியா வெளியில போயிருக்குதுனாக்க இப்ப என்ன ஆகணும், எடை குறைஞ்சிருக்கணும். இல்ல அது எடை ஜாஸ்தியா இருக்கு. ஏன் ஜாஸ்தியா இருக்கு? இப்போ பிளாஜிஸ்டன் தியரி அந்த 50 வயசுலயே, அது 50 வருஷத்துலயே அது அல்பாயுசம் போய் சொல்லிருக்கு. ஆனா என்னன்னாக்க ஏதோ திங்கிங் இருந்திருக்கு. இந்த மாதிரி திங்கிங்னால இது இப்படி இருக்கணும், இது அப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இதெல்லாம் வாழ்க்கை வந்திருக்கு. எதுக்காக சொல்ல வரேன், இப்ப முதல்ல சொன்னாக்க இதை கேட்டுக்கூடிய அது இருந்திருக்கு, நிறைய பேர் இருந்திருக்கா. அதுல ஒரு வேடிக்கைக்காக சொல்றது உண்டு. ஒருத்தன் காலம்புற ஏரிக்கரைக்கு போயிருக்கணும். போனா பயந்து உலரட்சி ஒளி வந்தான். என்னமோ இருக்கு, கருப்பா ஒண்ணு கிடக்கிறது, அதுக்கு முடியா இருக்கு அப்படின்னு. நான் மற்ற பேர் போய் பார்த்தாங்க, அவங்களால அது என்னன்னு சொல்ல முடியல. அப்புறம் அந்த ஊர்ல ஒருத்தர் பெரியவர், அதான் எல்லாம் தெரிஞ்சவர் மாதிரி ஒருத்தர், அவர்கிட்ட போய் கேட்டாங்க. அவரா அங்க பார்த்தார். அவருக்கும் தெரியல. அவரு சொன்னார், என்னடா இது தெரியாதா, இது எப்படி இருக்கு, கருப்பா இருக்கு, வேற என்ன இருக்கு, முடியா இருக்கு, ஆகவே இது கரடி முட்டை அப்படின்னா. அந்த மாதிரி சொன்னாக்க வேற வழியில கேட்டுக்க வேண்டியவங்க இருக்காங்க. அப்புறம் தான் சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த திங்கிங் வேற என்ன வேண்டாம், இந்த அத்வைதத்தை பார்க்க முடியாது. அது மட்டும் அத்வைதம் அக்செப்டபிளா தானே இருந்தது. இந்த அளவுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அத்வைதத்துல இந்த ஓட்டைகள்லாம் தெரிஞ்சது நமக்கு. அதனால எல்லாத்தையும் இனிஷியலா சொல்றச்சு பார்க்கச்சு ஒத்திக மாதிரி இருக்கும். ஆனா சில பேர் இதா பிடிவாதமா மூர்க்கனும் முதலையும் கொண்டது விடா அப்படிங்கிற மாதிரி நான் சொன்ன கருத்து கடைசி ரைட்டு அப்படின்னு நிலநிறுத்துவார். அந்த மாதிரி நிலநிறுத்துதான் இந்த மதங்கள்லாம் வசதி. இதுக்கு அடுத்தாடி பார்க்க வரோம், பௌத்தத்தையும் ஜெயினத்தையும் பார்க்க. அதுல எவ்வளவு ஓட்டைகள் அதெல்லாம் தெரியுது. புரியுதா வெற்றி? புரியுது சுவாமி. அதான் இன்ட்ரெஸ்டிங்லி முதல்ல நாம பிரம்மம் கண்ணுக்கு தெரியாதுன்னு சொன்னோம், அப்ப ஒத்துக்கல. இவங்க அணுக்கள் கட்புலனாகாதவைன்ற ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. அடுத்து பிரம்மத்துக்கு கர்மா, நம்ம ஆத்மாவுக்கு கர்மா உண்டுன்னு சொன்னோம், அதை ஒத்துக்கல. இப்ப அணுக்களுக்கு கர்மா உண்டுன்ற ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. இப்படி ஒரு ஒரு ஸ்டேஜ்ல இப்படி இவங்க இறங்கி வர்ற மாதிரி தெரியுது. இப்போ அதான் டெவலப் ஆயிட்டு வருது. முதல்ல ஜெனரலா பிரதானம் பருப்பொருள் ஆன்மா ரெண்டு தான் இருக்கு. இந்த பருப்பொருளை பகுத்து அது அணு, அணுக்களை வித்தியாசம் இருக்கு அப்படின்னு அடுத்த ஸ்டேஜுக்கு போனேன். சயின்டிபிக்கா போயிருக்குது. ஆத்மாக்கள்ல வித்தியாசம் இருக்கு அதனுடைய வினைகளுக்கு ஏற்ப. என்னன்னாக்க இந்த ரெண்டு எப்படி சேர்றது, எப்படி பிரியறது, இதை மட்டும் இந்த ப்ராப்ளம் சொல்லிட்டாருனாக்க அப்போ தானாவே சேர்றது தானாவே பிரியறதுக்கு இது இம்பாசிபிள். அப்ப என்ன பண்ணணும், ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருக்கணும். அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தான் பத்மம். சங்கர் என்ன பண்ணா, இதுதான் எடுத்துட்டு இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஒன்று தான் இருக்கு, மற்றதெல்லாம் போய். ஏன்னாக்க
அவர் ஒரேபடியா பிடிச்சார். அவர் ஏகமேவ அத்விதீயம்னு இருக்கு. அதனால ஒரு பொருள் அதுக்கு ஒரு குணம் இருந்ததுனாக்கா அது ரெண்டாவது ஏற்படுறது, அதனால அது கிடையாது அப்படின்னு ஆர்கியூ பண்ணு. ஆக மொத்தம் அவாவா தான் கொண்ட கொள்கை அதுதான் கரெக்ட், இல்ல அது மட்டும்தான் கரெக்ட் அப்படின்றது. நன்றி சாமி. சரி, அவன் உன் தம்பி என்ன வரான். சரி, ஓகே. எனிதிங் எல்ஸ், எனி டவுட்ஸ்? நீ எதாவது டவுட்ஸ் உமா நீங்க சொல்லல, ஏதாவது உண்டா? இல்ல சுவாமி. அதாவது இவங்க வந்து பிரம்மத்தை ஏத்துக்கல. ஆனா ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. எல்லாரும் ஒத்துட்டு இருக்கா? ஆத்மாங்க சாங்கியன் ஒத்துட்டு சாங்கியனம். இருக்கான். ஆமா, ஆத்மா இருக்குங்கிறாங்க. ஆமா, அது ஈஸ்வர சாங்கியன், அந்த நிதீஸ்வர சாங்கியன், அது அப்புறமா வந்து சாங்கியனும் ஒத்துக்கிறாங்க. ஆமா, ரெண்டா ஆகி ஒத்துக்கிறாங்க. இவங்க வந்து வெறும் அணுக்கள்லாம் இணையுது, பிரியுது, அப்படியே பிரபஞ்சம் உருவாகுதுன்னு சொல்றாங்க. ஆமா. ஆனா அதுக்கு வந்து நடத்துவர் யாரும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அது ம், யாரால நடக்குது அப்படின்னு சொன்னா அது யாரும் இல்லைன்றாங்க. ஆமா. ஆனா ஒரு ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு பிரக்ஞை இருக்குங்கிறாங்க. சரி, இந்த பொருள் எல்லாம் இணையுது போயுது வருது, அதுக்கு எங்க எப்படி அதுக்கு எப்படி பிரக்ஞையோ அது ஒரு நாலேஜ் வருது அப்படின்னு சொல்லி கேட்டா அது பதில் இல்லாம ஒரு ஆத்மான்னு சொல்லிட்டாங்க. அந்த ஆத்மால தான் அறிதல் நடக்குது அப்படிங்கிறாங்க. அந்த ஆனா இதுல ரொம்ப ஃபன்னியா இருக்கிறது என்னன்னா, அணுக்களுக்கு தான் வந்து கர்மா இருக்குது, ஆத்மாக்கு இல்லைங்கிறாங்க. ஏன்னா இவங்க பிரம்மத்தை ஒத்துக்காததால ஆத்மா தான் தூய்மையானது அப்படின்னு தான் சொல்லி ஆமா, ஆகணும். ஆமா. சொல்லி ஆகணும், வேற வழி கிடையாது. அதனால Right. இவங்க என்ன பண்றாங்க, ஆத்மா ஒண்டிதான் இருக்கு, அதனால ஆத்மாக்கு கர்மா எல்லாம் கிடையாது, ரொம்ப தூய்மையானது. ம். ஆனா அணுக்களுக்கு தான் இருக்கு அப்படின்னா, அணுக்களுக்கு எப்படி இருக்கும்? அணுக்கள்ங்கிறது ஒரு இது இல்லையா, ஒரு மெட்டீரியல், அது பொருள், சாமா, இங்க இருக்கிற பொருள்கள். அனுபவம் அந்த அதுக்கு பொருள் இல்லையே. அதுக்கு அந்த பிரக்ஞை அனுபவம் அதுக்கு இல்லையே. பிரக்ஞையே கர்மானா அதுக்கு எதுவுமே இல்லாத போது அதுக்கு எப்படி கர்மா ஒட்டும்? இப்போ ஒரு புஸ்தகம் கிடக்கு, ஒரு புஸ்தகம் இருக்கு. இப்போ அந்த புஸ்தகம் வந்து சாமி கிட்ட இருந்ததுன்னா அதுக்கு நல்ல கர்மா வரும், ரோட்ல கிடந்தா அதுக்கு கெட்ட கர்மா வருமா? அது எப்படின்னு அதான். தெரியல. அது புஸ்தகம் அது மாதிரி அந்த அணுக்களுக்கு வந்து கர்மா இருக்குங்கிறது வந்து புரியவே இல்லை. அது கொஞ்சம் அது அவ்வளவுதான். அது சொல்றாங்க, அப்படியே புரிஞ்சுக்கலாம், அவ்வளவுதான். அதாவது இன்னும் நான் ஏதோ ஒண்ணு ஒரு கமிட்மெண்டா ஆமா. அந்த ஸ்டாண்ட் ஆன் இட் டில் லாஸ்ட், அவ்வளவுதான். அது ரெண்டாவது நீங்க சொன்னீங்கல்ல, அது எப்படி வந்து ஈஸ்வரன், அதாவது இந்த ஆத்மாங்கிறத தான் ஒத்துக்கிறாங்க. ஆமா. அது எப்படி வளர்ந்து வந்ததுன்னு சொன்னீங்களே, அது அது நிதீஸ்வர இது மாதிரி, சாங்கியன் மாதிரி, இது என்ன வளர்ந்து வந்த ஆமா. இன்னொரு பின்னால வரிசையா பாத்தீங்கன்னாக்க சமன்வயம். சமவாயம். சமவாயம்னா சமவாயம்ங்கிறது என்ன, நீ அப்பா அணுக்களால் எல்லாம் ஆயிருக்கு நான் ஒத்துக்கிறேன்ப்பா. அணுக்கள்னால இந்த மரம் ஆறுது, இது மெட்டல் ஆறுது, இது தண்ணீர் ஆறுது, இது நீர் ஆறுது அப்படின்னாக்க அது எப்படி ஆறுது? அணுக்கள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குன்னா ஒரே மாதிரி தான் இருக்கணும், அது மாறி இருக்கணும். இது இல்லை, இந்த அணுக்கள்ல ஒரு ஸ்பெசிபிக் குவாலிட்டி ஒன்று இருக்கு, அதுக்கு சமவாயம் பேரு. அந்த சமவாயம் உள்ளாத சேர்றது இது மாதிரி வருது அப்படின்னா, அப்போ அந்த சமவாயம் அணுக்கள் எப்பவும் இருக்கும், நாம அதை பிரிக்க முடியாது. அப்போ அணுக்கள் உருவமற்றவை சொல்ற, ஆனா அது பாரு ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்குங்கிறிய, எப்படி உருவம் இல்லாத ஒண்ணு இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு எப்படி தெரியும் உனக்கு? அதை அப்படி பிரிக்க முடியாதுனாக்க மண் அணுக்கள்லாம் கடைசி மண் அணுக்களாகவே இருக்கு. நம்ம அப்படி இல்லை. ப்ரெசன்ட் டே எடுத்துக்கோ, மண் அணுக்களா இருக்கு. அது எல்லாத்தையும் என்ன பண்றாங்க, நம்ம காய்ச்சணும்னா இதாயிடுறது, கிளாஸ் ஆயிடுறது, கிளாஸ் உடைஞ்சதுன்னா வேற ஆயிடுறது, பீங்கான் ஆயிடுறது. இந்த மாதிரி மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கு. நீ மாறவே மாறாதுன்னு சொன்னாக்க அப்ப அணுக்கள் இருக்கு எல்லாத்துக்கும் மாற்ற முடியாத ஒரு ஒரு குணம் இருந்துருக்கு அப்படின்னு. அணுக்களுக்கு பேசிக் ஸ்டேஜ்ல குணம் கிடையாது அப்படின்னு சொன்னேன்னாக்க இது வரதுக்கு வாய்ப்பு இல்லை. நீ சொல்றது நீயே மறுக்கிற மாதிரி இருக்கு. அணுக்களுக்கு குணம் கிடையாதுங்கிற ஒரு ஸ்டேஜ்ல, இல்ல அணுக்களுக்கு ஒரு குணம் இருக்கு, அது சமவாயம்ங்கிற, அது எப்படி? அதான் இந்த இந்த பண்டம் இருக்கு, அதுக்கு தான் குணம் இருக்குன்னு சொல்லணும். ஆமா, இந்த குணத்தை தான் அவங்க கர்மான்றாங்க நினைக்கிறேன். துகள்களின் குணம் தான் வந்து கர்மான்றாங்களோ நினைக்கிறேன். அவ ஆத்மா சொல்றதே கர்மா சொல்றேன். இது இந்த குணங்களே கர்மா சொல்றது. குணங்கள் சமவாயம் ஒண்ணு இருக்கு, விசேஷம். அதான் வைசேஷிகன் பேர் வழக்கு. அணுத்தான் ஒண்ணு இருக்குனாக்க ஏன் ஒண்ணு மெட்டலா இருக்கு, ஒண்ணு உட்டா இருக்குனாக்க அதுல விசேஷம். அதனால வைசேஷிகன் பேர் வழக்கு. அது என்ன விசேஷம்? சமவாயம். அதாவது
ஏதாவது ஒரு ஒரு நமக்கு தெரியாத ஒரு பேரை சொல்லிட்டோம்னு வச்சுக்கோ, ஓஹோ அப்படித்தான் போட்டிருக்கணும், வேற ஒன்றும் வேண்டாம். இந்த நிறைய உபன்யாசங்கள் இருக்கா இல்லையா, அவளை என்ன பண்ணோம்னாக்க இதெல்லாம் ஒரு இதுக்கு தெரியலனாக்க சம்ஸ்கிருத ஸ்லோகம் நான் சொல்லிடுவா, ஓ சுவாமி நிறைய படுத்துக்காரு போட்டிருக்கு அப்படின்னு ஒத்து விடுவோம் நம்ம. அந்த மாதிரி தான் நன்றி சுவாமி. இதுலயே சொல்ற திருவாய்மொழி வியாக்கியானத்துல அமந்திர வாத்திய கோஷம் போல வாத்தியாருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கார், திடீர்னு மந்திரம் மறந்து போச்சு, உடனே என்ன பண்ணுவாங்க கெட்டி முழம்ப, அந்த மாதிரி அமந்திர வாத்திய கோஷம் மாதிரி ஆகிருந்திருக்கலாம். வேற சந்தேகங்கள்? ஒரு சின்ன எனக்கு சந்தேகம், இவ்வளவு பார்த்து உடனே நீங்க யாராவது திருப்பி பாக்குறீங்களா பின்னால, அது ஏதாவது புரியுறதா புரியலையா? ஏன்னா யாருமே மறுநா அதுவும் சந்தேகம் ஒன்றும் கேட்கறதா தெரியல. அப்படியானாக்க சொல்றதெல்லாம் அப்படியே கம்ப்ளீட்டா புரியுற மாதிரியே இருக்கா, இல்ல அதாவது புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சியே பண்ணலையா? புரியுது சுவாமி. நிறைய விஷயங்கள் திரும்ப திரும்ப வெவ்வேறு ஸ்டேஜ்ல ஒரே விஷயத்த டிஸ்கஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஆமா, அதனால புதுசா எதுவும் சந்தேகம் மாதிரி இல்ல, கண்டினியூட்டி இருக்கு. திரும்ப பாக்குறோம், நாங்க படிக்கிறோம். ஒன்லி திங் ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சந்தேகம் மாதிரி எதுவும் இல்லை. ஏன்னா அது நம்ம ஆரம்பத்துல இருந்து நிறைய நம்ம அதை பேசிட்டதுனால அதே விஷயங்களை நம்ம திரும்ப திரும்ப வெவ்வேறு ஸ்டேஜா கிராஸ் பண்றதுனால ஒரு புது இதுவா தெரியல, ஒரு கஷ்டமான ஒரு பாடமா தெரியல. இன்னொன்னு நம்ம ஃபீல் பண்ணிட்டோம் ஆல்ரெடி, பாஸ்ட் ஆல் தோஸ் திங்ஸ், இதெல்லாம் தாண்டி வந்துட்டோம். இன்னைக்கு பழக்கத்துல நம்ம பழக்கமுள்ள அதெல்லாம் இல்லாம போயிடுது, இதை ஒத்துக்க முடியும், ஈஸியா இருக்கு. நம்ம அந்த அந்த காலத்துல இருந்திருந்தோம்னா ஒரு சமயம் சந்தேகம் வந்துருக்கலாம் நமக்கு. இப்ப அதை தாண்டி அந்த ஸ்டேஜ் தாண்டி வந்துட்டதுனால அக்செப்ட் பண்ணிக்க முடியும். வேற ஒன்றும் வேண்டாம். நம்ம குழந்தைகள்ட்ட சொன்னோம்னாக்க அங்கேருந்து வானத்துல குதிச்சுதான் ஒத்துக்க மாட்டாங்க, ஆனா அதே ஸ்பைடர் பிளான் பண்ணாலும் ஒத்துக்குவாங்க. அந்த மாதிரி தான். ஆமா, ஒரு கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் ஆல்ரெடி முடிஞ்சது. ஸ்டார்டிங்லயே அந்த அத்வைதத்தோடய ஒரு பெரிய இது முடிஞ்சது இல்லையா? அதனால நிறைய விஷயங்கள் இப்போ கவர் பண்ற மாதிரி இருக்கு. ரெண்டாவது, நாங்க எல்லாருமே பெரும்பாலும் இந்த பக்தி யோகத்துல கொஞ்சம் பழக்கத்துல இருக்கிறவங்க, அதனால உங்களுக்கு ஈஸியா அக்செப்ட் பண்ணிக்க முடியும். எஸ், கரெக்ட் சார். சந்தேகம் வரதுக்கான வாய்ப்பு கம்மியா இருக்கு, வேற ஒன்றும். அதான் சுவாமி, நன்றி. சரி, ஆழ்வார் எம்பெருமானார் லட்சுமி ராமானுஜாரியா பரமயோகி சூக்தான அந்தர்ஜல